ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, தமிழ் தகுதி தேர்வு பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? பிஜிடிஆர்பி அண்ட் பியூஓ எக்ஸாம்ஸ். இதில வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியும். 150 கொஸ்டின்ஸ்ல பிஜிடிஆர்பி அப்படிங்கும்போது கோர் பேப்பரே உங்களுக்கு 110 கொஸ்டின்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் ஓரியன்டடான சைக்காலஜி வந்து 30 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்லேருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. இல்லையா? ஸோ இந்த 150 கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளோ எடுக்கிறீங்களோ, அதான் உங்களோட ஸ்கோரிங்கா இருக்க போகுது. ஆனா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். நீங்க இந்த தமிழ் தகுதி தேர்வ நீங்க கிளியர் பண்ணா தான், உங்களுக்கு அந்த மெயின் எக்ஸாம் வேலிடே பண்ணுவாங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தனியா ஒரு நாள் இருக்குமா சார்? அப்படின்னா அப்படிலாம் இருக்காது. நீங்க பிஜிடிஆர்பி என்ன டேட்ல எழுத போறீங்களோ, அதே எக்ஸாம் டேட்ல தான் நீங்க இதையும் எழுத போறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு நீங்க உள்ள போனோனே, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோனே 30 மினிட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அதில எவ்வளோ கொஸ்டின்ஸ் சார் இருக்கும் அப்படின்னா, 30 வினாக்கள் இருக்கும் உங்களுக்கு. டோட்டல் கொஸ்டின்ஸ் 30. ஸோ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா, 50 மார்க்ஸ். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னு போட்டாலே நமக்கு 30 மார்க் வருதே சார். இல்ல ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ன்னு போட்டா 60 மார்க் வருதே சார் அப்படின்னா, நம்ம அத பத்தி கீழ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 30 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் பேட்டர்ன். ஸோ இதில நம்ம எவ்வளோ சார் எடுக்கணும் அப்படின்னா, இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இல்லையா? ஸோ அதனால நீங்க குவாலிஃபையிங் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 20 மார்க்ஸ். அதாவது 40% 50க்கு 20 எடுக்கிறீங்க. அப்ப 100க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 40% நீங்க எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில நீங்க வந்து 20 மார்க்ஸ் எடுக்கலாம், 25 எடுக்கலாம், 40 எடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க் எடுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது நமக்கு. நீங்க மெயின் எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்களோ, அதுதான் உங்களுக்கு போஸ்டிங் வாங்குறதுக்கான மெயின் மார்க். ஓகேவா? ஸோ இதில வந்து நீங்க குவாலிஃபைங் ஆயிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வுல வந்து 50க்கு 20 எடுக்கிறது அப்படிங்கிறது எளிமையான விஷயம் தான். ஆனா மாணவர்கள் இத பார்த்து எதுக்கு பயப்படுறாங்கன்னா, டச் விட்டு போச்சு இல்லையா? மெயினா பார்த்தீங்கன்னா, கோர் பேப்பர் அதில ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. பிஜிடிஆர்பி ஸ்டூடண்ட்ஸ் எப்பவுமே பார்த்தா கோர் பேப்பர்ல எப்பவுமே என்னவா இருப்பாங்கன்னா, அவங்க இதில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுபோக சைக்காலஜி, ஜிஎஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிருக்கும். டச் விட்டுருப்பீங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, "சார் நான் ஸ்கூல்ல படிச்சதோட சரி சார். அதுக்கப்புறம் தமிழே நான் டச் பண்ணல சார்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பார்த்தாலே இப்போ கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இந்த எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணா தான் நமக்கு மெயின்ஸ் போற மாரி இருக்கே. என்ன பண்றது? அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ அந்த பயம் உங்களுக்கு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு செஷனே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி அத பத்தி கீழ டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இதில பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இந்த 30 கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதோட மார்க் அலோகேஷன் பாருங்க. இந்த 30 கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. அதில ஃபர்ஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஈச் 2 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எத்தனை மதிப்பெண்கள்னா 2 மதிப்பெண்கள் குடுப்பாங்க. அப்ப முதல் 20 கேள்வியில நீங்க ஒரு 10 கொஸ்டின் ரைட்டா எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அப்ப அந்த 10 கொஸ்டினுக்கு 20 மார்க் அப்படின்னு குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களுக்கும் 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதுதான் நம்ம கீழ குடுத்துருக்கோம் உங்களுக்கு 20 இன்டு 2 40 மார்க்ஸ். அடுத்து லாஸ்ட் 10 கொஸ்டின் அதாவது அடுத்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு 1 மதிப்பெண். ஒரு வினாவுக்கு 1 மதிப்பெண். அப்ப 10 வினாவுக்கு 10 மதிப்பெண். அப்படின்னு சொல்லி இதுதான் உங்களுக்கு 30 கொஸ்டின் 50 மார்க்ஸ் அப்படின்னு உங்களுக்கு அலோகேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ எடுத்தா பாஸ் அப்படின்னா, குவாலிஃபையிங் மார்க் 20 எடுத்தா நம்ம பாஸ். ஓகேவா? ஒரு ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா, 30 கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு 10 கொஸ்டினுமே அவங்க கரெக்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு போதும் இல்லையா? மத்த 20மே அவங்க தப்பா இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட்டு 10 கொஸ்டின் அவங்க கரெக்ட்டா இருந்தாலுமே, 10 இன்டு 2 20 மார்க்ஸ் அவங்க எடுத்து குவாலிஃபை ஆயிருவாங்க. அதே இன்னொரு ஸ்டூடண்ட் இருக்காங்க. லாஸ்ட் 10 கொஸ்டின் ரைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ தான் எடுத்திருப்பாங்க? 10 இன்டு 1 10 மார்க் தான் எடுத்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? 2 பேருமே 10, 10 கொஸ்டின் தான் கரெக்ட்டு. ஆனா, நீங்க எடுக்கிற இடத்துக்கு தகுந்த மாரி உங்களுக்கு என்ன ஆகுது? மார்க்ஸ் வேரியேஷன் ஆகுது. ஓகேவா? ஸோ, அப்ப நீங்க டாப்லயே நீங்க ஃபர்ஸ்ட்டு 20லயே 10 போடுறீங்க அப்படின்னா, நீங்க அதிலேயே குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுவே அப்படி இல்ல சார், நான் லாஸ்ட் 10 கொஸ்டின் ரைட் பண்ணியிருக்கேன் சார்னா, வெறும் 10 மார்க் தான் வரும். அப்ப மேல இருக்க 20 கொஸ்டின்ல நீங்க இன்னும் ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பா கரெக்ட் ஆனா தான் என்னது? 20 மார்க்ஸ் வரும். அப்ப இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மினிமம் 10 கொஸ்டின் போட்டாலே பாஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா, அதிகபட்சம் 15 கொஸ்டின் போட்டா எல்லாருமே ஷுவர் ஷாட்டா என்னதான்? பாஸ் தான். லாஸ்ட் 10 கொஸ்டினுக்கு 10 மார்க்கு. மேல ஒரு 5 கொஸ்டின் போட்டாலுமே அவரும் பாஸ் தான். அப்ப 30க்கு 15 வினா எடுத்தாலே பாஸ் தான். அதனால நீங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட கிடையாது. ஏன்னா நீங்க கோர் பேப்பர், சைக்காலஜி அண்டு ஜிஎஸ் இதெல்லாம் சேர்த்து நீங்க அதில 150க்கு 120 அந்த அவ்வளோ மார்க்ஸ் எடுக்க எலிஜிபிள் உள்ள நீங்க, இந்த 30 கொஸ்டின்ஸ்ல 15 எடுக்க முடியாதா? ஸோ ரொம்ப 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 எளிமையா தான் இருக்கும். ஓகேவா?
சரி. நெறைய பேருக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த 30 கொஸ்டின்ஸ்க்கு நான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதா? நான் என்னோட கோர் பேப்பர் இருக்கு, சைக்காலஜி இருக்கு, ஜிஎஸ் இருக்கு. நான் அதுக்கு மெயினா நான் ஸ்கோரிங் பேப்பருக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, இந்த 30 மார்க்ஸுக்கு நான் உட்காந்து எவ்வளோ சார் டைம் ஸ்பெண்ட் பண்றது? என்ன தான் கேட்க போறாங்க? ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் என்ன பண்றது? நான் மெயின் எக்ஸாம்க்கு ஃபுல்லா படிச்சுட்டு, இதில நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பண்றது? அப்படின்னு நெறைய பேரு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்க துளி கூட பயப்பட வேண்டாம். அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இந்த 30 கொஸ்டின்ஸ்ல அப்படி என்னதான் சார் கேட்க போறாங்க? அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சிலபஸ் பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல இருந்து சிலபஸ் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8, 9 பக்கங்களுக்கு உங்களுக்கு குடுத்துருக்காங்க. மேல தலைப்பு பாருங்களேன். பாடப்பகுதிகளும் கற்றல் விளைவுகளும். பிராக்கெட்ல பாருங்க என்ன குடுத்துருக்காங்க? 10ஆம் வகுப்பு. ஓகேவா? ஸோ அப்ப எதுல இருந்து தான் கேட்க போறாங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்புல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு வினாக்களே வரும். 30 வினாவுல ஷார்ட்டா 25 வினாக்கள் உங்களுக்கு எங்க தான் வரும்னா, 10ஆம் வகுப்புல இருந்து மட்டுமே வரும். சார் இது என்ன சார் நீங்க டிஎன்பிஎஸ்சில கூட தான் சொல்றாங்க, 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்றாங்க. 11, 12லேருந்து எடுக்குறாங்க, வெளிய போய் எடுக்குறாங்க, எவ்வளவோ இருக்கு. நீங்க இதில போட்டிருக்க இந்த 10ஆம் வகுப்புங்கிற வார்த்தைய வச்சுக்கிட்டு 10த்துக்குள்ள தான் கேட்பாங்கன்னு சொன்னா எப்படி சார்? அப்படின்னு நெனைப்பீங்க. நான் அதுக்காக தான் உங்களுக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பரே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஒண்ணு எடுத்து, எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த இடத்துல வந்திருக்குங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? சரி, இந்த 10ஆம் வகுப்புல என்னென்ன இருக்கு? மொத்தம் 9 இயல்கள் இருக்கும். ஓகேவா? மொத்த இயல்கள் 9 இயல்கள். அதான் நமக்கு பாட பகுதியா நமக்கு குடுத்துருக்காங்க. இப்ப இந்த வருஷம் நியூ புக் 2025, 26 நியூ புக் நீங்க வாங்குனீங்கன்னா, 8 இயல் தான் இருக்கும். அதுல ஒரு சில பாடங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம 9 இயல்களுக்கான அந்த புத்தகத்தோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ, அதனால யாரும் பயப்பட வேண்டாம். ஒரு சில பாடங்கள் ரிமூவ் பண்ணியிருக்காங்களே சார், ஆனா நமக்கு சிலபஸ்ல இருக்கே சார் கேட்பாங்களா? கேட்பாங்க. நம்ம அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவேன். ஓகேவா? பயப்பட வேண்டியதில்ல. சரி, நமக்கு பார்த்தீங்கன்னா, 10த்ல மொத்தம் 9 இயல் இருக்கு. அதுல முதல் இயல் எத பத்தி இருக்கு அப்படின்னா, மொழி. நம்ம தமிழ் மொழிய பத்தி தான். 10த்லன்னு இல்ல. நீங்க 6வதுலருந்து 12வது வரைக்கும் பள்ளி பாட புத்தகங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் இயல் எப்பயுமே மொழிக்கு தான் முக்கியத்துவம். நம்ம தமிழ் மொழிய பத்தி தான் இருக்கும். எப்பவுமே ஒரு இயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னென்ன சார் படிக்க வேண்டியது இருக்கும்? என்னென்ன இருக்கும் ஒரு இயல் அப்படின்னா, ஒரு யூனிட் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, 2 செய்யுள் இருக்கும். 2 செய்யுள் இருக்கும். அடுத்து ஒரு உரைநடை பகுதி இருக்கும். ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதி இருக்கும். அது போக ரொம்ப 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 முக்கியமானது, ஒரு இலக்கண பகுதி இருக்கும். ஓகேவா? எதுக்கு நம்ம இத ரொம்ப 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 முக்கியம்னு சொல்றோம்னா, இலக்கணங்கிறது ஒரு மேத்ஸ் மாரி தான். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும்? ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம பின்னாடி பார்க்க போற ஒரு 30 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் 20 கொஸ்டின் கிட்ட இதில தான் வருதுன்னா, இலக்கணத்துல இருந்து தான் வருது. அப்போ ஒரு மேத்ஸ் மாரி நம்ம இந்த இலக்கணத்த நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா இந்த இத என்ன பண்ண முடியும்? கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ முதல் இயல்ல என்ன இருக்கு அப்படின்னா, செய்யுள் 2 செய்யுள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உரைநடையில தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லிட்டு தேவநேய பாவாணருடைய ஒரு பாடப்பகுதி இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான பாடப்பகுதி. கேள்விகள் ஃப்ரீக்வென்ட்டா அதிலிருந்தும் வந்துட்டு இருக்கு. அடுத்து துணைப்பாடமும் நமக்கு மொழி அடிப்படையில ஒண்ணு இருக்கும். அடுத்து இலக்கணம்ல எழுத்து, சொல் இந்த 2 இலக்கணத்தோட சும்மா ஒரு ஜென்ரலா கொஞ்சோண்டு மட்டும் குடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐவகை இலக்கணங்களையுமே நம்ம முழுமையா தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? எதுக்காகன்னு நான் பின்னாடி சொல்றேன். எழுத்து இலக்கணத்துல இருந்தெல்லாம் நமக்கு பின்னாடி கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். குற்றியல், உகரம்ல இருந்து. நம்ம எழுத்து இலக்கணம் அப்படிங்கும்போது முதலெழுத்து, சார்பெழுத்துக்கள் எல்லாம் படிப்போம். சார்பெழுத்து 10 வகைப்படும்னு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிராளபடை, ஒற்றளபடை, குற்றியல், உகரம், குற்றியல், இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒரே வகுப்புல இருக்கா சார்னா இல்ல. 6த்துல பார்த்தீங்கன்னா, சார்பெழுத்துக்களோட வகையில ஒரு 2 குடுத்திருப்பான். 7த்துல ஒரு 2 குடுத்திருப்பான். 8த்துல ஒரு 2 குடுத்திருப்பான். இந்த மாரி குடுத்திருக்காங்க. நம்ம அதனால 10த்துல இந்த எழுத்துல குடுத்துருக்கிறத மட்டும் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த எழுத்து இலக்கணத்தையுமே நம்ம உங்களுக்கு கிளியர்டா நடத்திருவோம். அதே மாரி தான் சொல் இலக்கணமும். ஸோ கொஞ்சம் தான் இங்க குடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் முழுமையாவே என்ன பண்ணிருவோம்னா, இலக்கண வகுப்புகள் நடத்திருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2வது இயல் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இயற்கை தான். எல்லா வருஷமுமே இதே தான் இருக்கும். 6த்துலேருந்து 10த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2வது இயல் இயற்கை சுற்றுச்சூழல பத்தி தான். நம்ம 10த்ல இருக்க இயற்கை சுற்றுச்சூழல்ல அதே போல செய்யுள் பகுதியில பாரதியாருடைய பாடல் ஒரு பாடல் குடுத்திருப்பாங்க. உரைநடை இருக்கும். துணைப்பாடம் "புயலிலே ஒரு தோணி" அப்படின்னு இயற்கை சார்ந்த சிங்காரம் எழுதிய ஒரு துணைப்பாடம் இருக்கும். அடுத்து இலக்கணம். இந்த இலக்கணம் ரொம்ப 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 முக்கியமானது. கேள்விகள் நீங்க பின்னாடி நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எதுக்கு முக்கியம்னு இவரு சொல்றாருன்ட்டு. தொகைநிலை தொடர்கள். 2வது இயல்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 3வது இயல்ல என்ன இருக்கும்னா, தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு. இது தொகைநிலை என்ன? தொகாநிலை என்ன அப்படின்னா, தொகைனா மறைந்து வருதல். ஸோ எது எதெல்லாம் மறைந்து வருதுன்னு பார்த்து அத தொகை நிலையில படிப்போம்.
வேற்றுமை தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, பண்புத்தொகை, வினைத்தொகை, அன்மொழித் தொகைன்னு ஒரு 6 வகையான தொகை இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படிங்கிற எழுத்து மறைந்து வந்தால் உம்மை தொகையில் நம்ம படிப்போம். பண்புறுப்புகள் மறைந்து வந்தால் பண்பு தொகையில், அந்த மாதிரி நம்ம இந்த 6 தொகை நிலை தொடர்களையும் படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு இலக்கண குறிப்பு தருகன்னு கொடுத்தே நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வேற்றுமை தொகை சார்ந்த கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம கிளியராக படிச்சிட்டோம்னா எந்த வேற்றுமை தொடர்பு தொகை சார்பு கேட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், கிளியராக நம்ம போட முடியும். ஓகேவா? அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கண பகுதி இது, தொகைநிலை தொடர்கள். ஸோ 3வது இயல் பண்பாடு சார்ந்திருக்கும். பண்பாடு அப்படின்னாலே விருந்தோம்பல் தான். ஸோ உரைநடை, விருந்தோம்பல், தமிழரின் விருந்தோம்பல் குறித்து ஒரு உரைநடை இருக்கும். இதில் பல்வேறு விதமான நூல்கள்ல இருந்து குறிப்புகள் எடுத்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் இருந்தும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் வந்திருக்கு. நமக்கு ஔவையார் சொன்ன ஒரு வரி எடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உரைநடையிலேருந்து கேள்விகள் வந்திருக்கு. செய்யுள் பார்த்தீங்கன்னா நமக்கு காசி காண்டம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் இருக்கும். அதிவீர ராமபாண்டியன் எழுதிய ஒரு செய்யுள். ஸோ அந்த செய்யுள்லேருந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா கேள்விகள் வந்திருக்கு. அதாவது நம்ம இன்னைக்கு கீழே நம்ம பார்க்க போகிற ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், அதுலேயே உங்களுக்கு தெரியும் இதில் நம்ம சொன்ன எல்லாத்துலேருந்தும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அதே மாதிரி துணைப்பாடம் இருக்கும். இலக்கணம் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொன்னது தான். அங்கே தொகைநிலை தொடர்கள் 6 அப்படின்னு படித்தோம். இங்கே தொகைநிலை தொடர்கள் 9 அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த 9 தொகைநிலை தொடரையும் இங்கே வந்து வெளிப்படையாக வரும். தொகைனா அங்கே மறைந்து வருது, தொகைனா இங்கே வெளிப்படையாக வரும். அங்கே வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அங்கே வேற்றுமை தொகையில் படிப்போம். அதே வெளிப்படையாக வந்தால் இங்கே வேற்றுமை தொடரில் படிப்போம். அவ்வளோதான். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்து நம்ம படிக்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமானது. கேள்விகள் அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? 4வது இயல் அறிவியல் தொழில்நுட்பம். எப்பயுமே அறிவியல் தொழில்நுட்பம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லியம் ஹாக்கிங்ஸ் பற்றின ஒரு தொழில்நுட்ப பாடம் பற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அறிவியல் சார்ந்த பாடம் உரைநடை ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. செய்யுள்ள என்ன சார் அறிவியல் சார்ந்து இருக்குது? அந்த காலத்துலேருந்தே நம்ம அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பம் சங்க காலத்துலேருந்தே என்ன பண்ணியிருக்காங்க, இருந்திருக்கு இல்லையா? நம்ம மாணிக்க வாசகர் கூட பின்னாடி ஹெட்வின் அப்பிள் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, பேரண்டம் பற்றி ஒரு ஆய்வு நடத்தியிருக்காரு. அதை நம்ம மாணிக்க வாசகர் கிபி 1100லேயே என்ன பண்ணியிருக்காரு, அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு நம்ம சங்க காலத்துலேருந்தே அறிவியல் வளர்ச்சியில் நம்ம மேலோங்கி தான் இருக்கோம். ஸோ இங்கேயும் சங்ககால பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 8 தொகை நூலான பரிபாடல்லேருந்து என்னது ஒரு பாடல் வரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 12 ஆழ்வார்கள் எழுதினது. அதில் குலசேகர் ஆழ்வார் எழுதின ஒரு பாடலும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 2 செய்கள் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்து துணைப்பாடம் இருக்கும். கடைசியாக என்ன இருக்குன்னா இலக்கணம். இதில் இலக்கணம் பொது அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா வினா வகைகள் விடை வகைகள் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் எல்லாமே சின்ன வயசில் படித்தது தான். சொல்லும் போதே இதெல்லாம் இருக்குன்னு ஞாபகம் வரும் உங்களுக்கு. என்ன அதை மறுபடியும் மறந்துருப்பீங்க. இப்போ நம்ம அதை ரீகால் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இலக்கணம் பொதுவில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு வினா வகைகள் விடை வகைகள் அது இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க 6 வகை வினா. வினா, அரியா வினா, ஐய வினா, ஏவல் வினா, அந்த வினாக்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, குழல் வினா, கொடை வினா அப்படின்னு 6 வகை வினா வகைகள் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் விடை வகைகள் 8 அப்படின்னு சுட்டு, மறை, நேர் வினா, எதிர் வினா, உதல் விடை, உற்றது உரைத்தல், உருவது குரல், இனமொழி விடை, ஏவல் விடை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 8 வகை என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் சார், அது மட்டும்தான் இருக்குமானா இல்லை, இன்னொரு டாபிக் இருக்கும். வலு வளாநிலை வலு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. வலு அப்படின்னா என்னன்னா இலக்கணப்படி தவறாக இருந்தால் அது வலு. வளாநிலை அப்படின்னா இலக்கணப்படி சரியானது. அப்போ அங்கே தப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம சரி பண்ணி எழுதுனோம்னா அதெல்லாம் வளாநிலை. 3வதாக இருக்குது பாருங்கள் வலு அமைதி. நம்ம இலக்கணப்படி தப்பாக இருந்தால் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. ஆனால் வலு அமைதினா என்ன பாருங்க, வலுவாக இருந்தாலும் நம்ம ஒரு சில இடங்கள்ல அமைதியாக அதை ஏற்றுக்குவோம். அதுதான் என்னதுன்னா வலு அமைதி. அதெல்லாம் எந்த இடம்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு பெண் பிள்ளை இருக்குது அப்படின்னா அது அவங்கள ஆண் பிள்ளை மாதிரி நம்ம கூப்பிடுவோம். இங்கே வாடா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ வந்து இலக்கணப்படி பார்த்தா தவறு தான். பெண்பாலுக்கு பெண்பாலாக தான் நம்ம கூப்பிடணும். ஆனால் நம்ம ஒரு அன்பின் மிகுதியாக ஒரு உரிமையின் காரணமாக நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே வாடா அப்படின்னு ஒரு பெண் பிள்ளையை பார்த்து கூப்பிடுவோம். ஸோ அது வந்து தப்பு, இல்லை நீ வாடின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு நம்ம எங்கேயாவது சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அப்போ அது வலுதான் இலக்கணப்படி. ஆனால் நம்ம அமைதியை ஏற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள் ஏற்றுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம படிக்கணும். அதெல்லாம் வலு அமைதியில் படிப்போம். ஸோ அப்போ இந்த இலக்கணம் பொதுவில் மெயினாக 2 இருக்க போது. ஒன்று வினா வகைகள், இன்னொன்று விடை வகைகள். அது ஃபஸ்ட்டு டாபிக்.
அதுக்கப்புறம் வலு, வளாநிலை, வலுவமைதி. அது செகண்ட் டாபிக். இந்த 2 இருக்கும். இந்த இடங்கள்ல 2 இலக்கணம் இருக்கும். அது போக உங்களுக்கு வல்லினம் மிகா இடங்கள் இதுல குடுத்திருப்பாங்க. ரொம்ப 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 நமக்கு முக்கியமானது. ஏன்னா சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக கேட்பாங்க. சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிகல நம்ம மெயினா வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள். இது 2 பத்தி நல்லா தெளிவா படிக்கணும். அதனால நம்ம வல்லினம் மிகும் இடம், மிகா இடம் வந்து இங்க படிக்க போறதில்ல. எந்த கிளாஸ்ல இருக்கிறத நம்ம படிக்க போறோம்னா, 9த்ல தெளிவா குடுத்திருப்பாங்க. 9த்ல இயல் 3ல வல்லினம் மிகும் இடங்கள். இயல் 4ல பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகா இடங்கள். 2மே தெளிவா எத்தனை இடங்கள்ல வல்லினம் மிகும், எந்தெந்த இடங்கள்ல வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தெளிவா குடுத்திருப்பாங்க. கிளியரா இருக்கும். நம்ம அந்த இடங்கள்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம கிளியரா படிச்சுக்க போறோம். ஓகேவா? ஸோ 5வது இயல் என்ன அப்படின்னா, கல்வி சார்ந்து இருக்கும். ஸோ அதில ஒரு உரைநடை என்ன அப்படின்னா, மொழிபெயர்ப்பு தொடர்பான ஒரு உரைநடை இருக்குமா. ஸோ இதில நம்ம என்ன முக்கியமானது இருக்கும் அப்படின்னா, நம்ம மனவை முஸ்தபா, கீவா ஜெகநாதன் போன்ற இந்த தமிழ் அறிஞர்கள் சொன்ன கூற்றுகள் தான் குடுத்திருப்பாங்க. நம்ம அத மட்டும் யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்துக்கிற மாரி இருக்கும். மத்தபடி இந்த உரைநடையில பெரிய லெவல்ல ஒண்ணும் இருக்காது. மத்தபடி செய்யுள், துணைப்படம் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில பாருங்க இலக்கணம்ல இங்கே வினா வகை, விடை வகை. அதுக்கப்புறம் பொருள்கோள். ஸோ பொருள்கோள் மொத்தம் 8 வகைப்படும். ஸோ அந்த 8 வகைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து 3 வகை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 10த் புக்ல நமக்கு குடுத்துருப்பாங்க. நமக்கு ஓல்டு புக் இருக்கு பார்த்தீங்களா? அதில தான் 8 வகையுமே நமக்கு குடுத்துருப்பாங்க. இங்க வந்து வெறும் 3 வகை தான் குடுத்துருப்பாங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின வச்சு பார்க்கும்போது, அந்த 3 வகையில இருந்தே தான் கேள்விகள் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வகுப்புல நம்ம 8 பொருள்கோளையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ரீவியஸ் இயர்லயும் என்ன பாடல் வரி குடுத்துருக்காங்க, அதுக்கான பொருள்கோள் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதுதான் 5வது இயல். ஸோ 6வது இயல் அப்படின்னா கலை தான். கலை சார்ந்த இயல். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரைநடை. ஸோ தமிழர் நிகழ்கலைகள் தொடர்பா என்ன இருக்கும்னா, உரைநடை இருக்கும். எல்லா கலைகள் சார்ந்தும் இதில பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டிய ஒரு பாடம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செய்யுள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இதில சிற்றிலக்கியம் தொடர்பான ஒரு செய்யுள். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு குமரகுருபரர் எழுதியிருப்பாரு. அந்த பிள்ளைத்தமிழ்ல இருந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஒரு செய்யுள் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அது படிக்க போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு செய்யுளும் இருக்கும். அதில என்ன இருக்கும் சார் அப்படின்னா, கம்பராமாயணம். நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? கம்பராமாயணம். ஸோ அந்த கம்பராமாயணத்தில இருந்து கேள்விகள் ஃப்ரீக்வென்ட்டா ஒரு 3 கேள்வி. நம்ம இப்ப கீழ பார்க்க போற 30 கொஸ்டின்ல 3 கேள்வி கிட்ட கம்பராமாயணம்லேருந்து டைரக்ட்டா உங்களுக்கு என்னது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 10த் புக்ல இருக்கக்கூடிய பாடல் வரிகள்ல இருந்து தான். ஸோ அப்போ ஒரு சிற்றிலக்கியம் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழும் இருக்கும். அது போக ஒரு கம்பராமாயணம் அப்படிங்கிற ஒரு புராண கதையும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் துணைப்படம் 1 இலக்கணம். இலக்கணம் பாருங்களேன். இங்க 7வது இயல்ல என்ன இலக்கணம் 6வது இயல்ல என்ன இலக்கணம் அப்படின்னா, அகப்பொருள் இலக்கணம். நம்ம தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் அப்படின்னு படிச்சிருப்போம். அதில எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி சொல்லுவோமா? அதில அந்த 3வதா சொல்றோம் பாருங்க பொருள். அந்த பொருள் இலக்கணம் தான் இது. ஸோ பொருள் இலக்கணத்தில நம்ம 2 படிப்போம். அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம். அப்ப அலகு 6ல என்ன இருக்கும்னா, அகப்பொருள் இலக்கணம் முழுமையா இருக்கும். அலகு 7ல என்ன இருக்கும்னா, புறப்பொருள் இலக்கணம் முழுமையா இருக்கும். அப்ப 10த் புக்ல எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணியில அந்த பொருள் இலக்கணம் முழுமையா 10த் புக்ல என்ன பண்ணியிருப்பாங்க, குடுத்துருப்பாங்க. அலகு 6ல அகப்பொருள், அலகு 7ல புறப்பொருள். அகப்பொருள்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம நார்மலா படிப்போமே, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ அது சார்ந்து தான் படிக்க போறோம். அகப்பொருள்னா அதில இருக்கக்கூடிய முதற் பொருள் என்ன, உரிப்பொருள் என்ன, கருப்பொருள் என்ன. இது முழுக்க முழுக்க நம்ம ஷார்ட்கட்ல பார்க்க போறோமா. உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, இதில நீங்க படிச்சது கூட உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு போட்டு ஒரு பெரிய பாக்ஸ் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 வகை 5 திணைகளுக்குரிய கடவுள் என்ன? ஊர் என்ன? எல்லாமே நம்ம ஒரு பெரிய டேபிள் நம்ம படிக்கிற மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அத நம்ம மனப்பாடம் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா நிக்காது. அப்போ முழுக்க முழுக்க ஷார்ட்கட்ல மட்டுமே நம்ம அத என்ன பண்ண போறோம்னா, டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாத்தையுமே. அந்த அகப்பொருள் இலக்கணம்னு இருக்கக்கூடிய அந்த 4, 5 பக்கத்தையுமே முழுக்க முழுக்க கிளியரா ஒரு ஷார்ட்கட்ல நம்ம பார்க்க போறோம். நீங்க அத ஒன்ஸ் ஒரு தடவ சொல்லி பார்த்துட்டு, இல்ல அடுத்தவங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் குடுத்தாலோ, இல்ல நீங்க ஒன்ஸ் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பார்த்தாலோ போதுமானது. அடுத்து உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. ஸோ அந்த மாரி ஷார்ட்கட் வீடியோவா அகப்பொருள் இலக்கணம் முழுமையா பார்க்க போறோம். ஸோ அடுத்து அலகு 7. அலகு 7லிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ செய்யுள் இதெல்லாம் ரொம்ப டெப்த்தா இருக்காது. நமக்கு அலகு 7ல வேணா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெய்க்கீர்த்தி குடுத்துருப்பாங்க. மத்தபடி அலகு 8, 9ல சாதாரண செய்யுள் இதுதான் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால இதில உரைநடை, துணைப்படம் இதெல்லாம் ஒண்ணும் பெரிய லெவல்ல இருக்காது. இதில பாருங்க மேல உரைநடை பாருங்க. சமூக அக்கறை கொண்ட ஒருவரின் தன் வரலாறு. அது யாரு? மாப்போசி.
மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அப்படிங்கிறவரோட தன் வரலாறை இதில் கொடுத்துருப்பாங்க. மாப்போசி எப்படி போராடினாரு அப்படிங்கிறத மெயினாக நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய சுதந்திரத்துக்கு அப்புறம் எல்லை பிரிப்பு போராட்டத்தை பற்றி இவரோட டெப்த்தான இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த துணைப்பாடமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான மங்கையர்கள் பற்றி ஒரு 5 பெண்களை பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கேள்விகள் நீங்கள் பின்னாடி பார்க்க போகிறோம். ராஜம் கிருஷ்ணன் பற்றி ஒரே எக்ஸாமில் 2 கேள்வி அடுத்தடுத்து, அதுவும் ஒரே கேள்வி தான். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஸோ அதுதான். ஸோ இலக்கணம் நான் ஆல்ரெடி சொன்னது தான். முன்னாடி அகப்பொருள் இலக்கணம், அடுத்த எல்லை என்னதுன்னா புறப்பொருள் இலக்கணம். அங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொன்னேன். இங்கே என்ன இருக்கும் சார் அப்படின்னா புறப்பொருள் இலக்கணம். புறப்பொருள் இலக்கணம் உங்களுக்கு தெரியும். வெச்சி, கரந்தை, வஞ்சி, நொச்சி, காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 புறப்பொருள் இலக்கணம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 12 திணைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அழகு 8ல் யூனிட் 8ல் என்ன இருக்கும், அறம் தத்துவம் சிந்தனை. அறம் சார்ந்த ஒரு சங்க இலக்கியத்தில் அறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம். ரொம்ப 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 முக்கியம். நிறைய டேட்டாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடம். அந்த காலத்திலிருந்தே தமிழர்களே என்ன தான் அறம் சார்ந்து வாழ்ந்தவர்கள் தான் இல்லையா? நம்மளோட போர் உக்திகளே எப்படி தான் மறைஞ்சிருந்து தாக்கிறதே கிடையாது. நேருக்கு நேர் நின்று அடிக்கிறது தான் இல்லையா? எதிரிக்கிட்ட என்ன சொல்கிறது, எதுவுமே இல்லை, நான் வந்து ஒரு மிகப்பெரிய கருவிகளை கொண்டு தாக்கினேன் அப்படிங்கிற கதைகள்லாம் நம்ம தமிழர் வரலாற்றில் கிடையாது. நேருக்கு நேர் நின்று அடிக்கிறது தான் நம்மளோட தமிழர்களோட இது. ஸோ சங்க இலக்கியத்தில் போராகட்டும், வாழ்ந்த வாழ்க்கை முறையாகட்டும் எல்லாமே அறம் சார்ந்து தான் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு உரைநடையாக இதில் இருக்கும். பண்டைய தமிழர்களுடைய அறம் சார்ந்த இது. இதில் கடையில் வள்ளல்கள் பற்றி எல்லாரை பற்றியுமே உங்களுக்கு அவங்களோட அறம் சார்ந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி துணைப்பாடம், செய்யுள் இதெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ இலக்கணம் இது ரொம்ப 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 முக்கியமான இலக்கணங்க. இதுவும் நம்ம அப்படி தான் ஸ்கூல் புக்கை தாண்டி பார்க்க போகிறோம். இந்த 10th புக்கில் என்ன இருக்குன்னா, யாப்பு இலக்கணம் இருக்கா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு. அந்த யாப்பு இலக்கணமில் நம்ம மொத்தம் என்ன படிக்கணும்னா, யாப்பு இலக்கணத்தில் செய்யுளின் உறுப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு செய்யுளின் உறுப்புகள் 6 இருக்கும். இந்த 6 எங்கே சார் இருக்குன்னா 8th புக்கில் இருக்கும். இங்கே 10th புக்கில் கொடுத்துருக்க மாட்டான். அப்போ 10th புக்கில் வேறு என்ன சார் கொடுத்துருப்பான்? யாப்பு இலக்கணம்னு எடுத்தால் மொத்தம் 3 படிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா செய்யுளின் உறுப்புகள் அந்த 6. அதுக்கடுத்து என்னென்னா பாவகை. நீங்கள் படிச்சிருப்பீங்க 4 பாவகைகள். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அந்த பாவகை. 3வது என்னென்னா அலகிடுதல். இது ரொம்ப முக்கியம். அலகீட்டு வாய்ப்பாடு. நீங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இதை எல்லாருமே படிச்சிருப்போம். ஏன் அலகீட்டு வாய்ப்பாடு படிச்சிருப்போம்? நம்ம 10th படிக்கும்போது கொஞ்சம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 5 மார்க்கில் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஓரளவுக்கு இந்த சமச்சீர் கல்விக்கெலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2 மார்க்கில் வந்துச்சு. ஸோ அதனால் அது வந்து கம்பல்சரியில் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், படித்தே ஆகும். அதனால் இதை மனப்பாடம்லாம் பண்ண மாட்டோம். அப்போலாம் அந்த காலத்தில் தெளிவாக தான் படிச்சிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் என்ன ஆகிருக்குன்னா மறந்துருக்கும். அதுதான் படிக்க போகிறோம். அப்போ இந்த இலக்கணமில் யாப்பு இலக்கணத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பா வகைகளும் அலகிடுதலும் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த செய்யுளின் உறுப்புகள் 6 இருக்கா பார்த்தீங்களா, அதையும் நம்ம கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும்னா படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு இலக்கணங்க. ஸோ அந்த காலத்தில் எல்லாருமே எழுதியிருக்காங்க. இப்போ திருக்குறள் ஆகட்டும், ஒரு குறள் எடுத்து படித்தோன்னே நமக்கு புரியுதா அப்படின்னா புரிய மாட்டேங்குது. கீழே அதுக்கு ஒருத்தர் விளக்க உரை எழுதி அந்த பொருள் விளக்கத்தை படித்தா தான் நமக்கு புரியுது. கம்பர் எழுதியிருக்காருன்னா கம்பரில் படித்தோன்னா புரியுதுன்னா புரியும். எல்லாமே கீழே கொடுத்தா தான் என்ன ஆகுது புரியுது. அதுவே இந்த காலத்தில் ஒரு கவிதையோட ஒரு ஆள் எழுதுறாருன்னா படித்த உடனே ஆல்மோஸ்ட் என்ன ஆகுது 100% புரியுது, இல்லை ஒரு 80% அழகாக புரியுது. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த காலத்தில் நம்ம எளிய சொற்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், எழுதுகிறோம். ஆனால் அந்த காலத்தில் சொற்கள் எல்லாம் எப்படி கொஞ்சம் நல்ல டெப்த்தாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் சார் அப்படி பயன்படுத்தினாங்க, அந்த காலத்தில் ஏன் அப்படி எழுதுனாங்க, அப்படி மட்டும்தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ குமரகுருபரெல்லாம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் தான் அவர்லாம் பிறக்கிறாரு. அவர் ஏன் அந்த மாதிரி எழுதணும்? ஸோ அதனால் எல்லா காலத்துலேயும் அப்படி தான் திருவள்ளுவர் எப்படி எழுதியிருக்காரோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் பேசியிருப்பாங்க போல சார் தமிழ், அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் செய்யுள் இயற்றணும்னா இப்படி தான் இயற்றணும்னு ரூல்ஸ் இருந்துச்சு. அதாவது திருவள்ளுவர் கற்க கசடரன்னு எழுதுறார். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். கற்க கசடர கசடு அப்படின்னா மாசு, மாசுனா குற்றம். அப்போ கசடு அற குற்றமற்றத படி. கற்க படிக்க படி, கசடற குற்றமற்றத படி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? குற்றம் இல்லாததை நீ என்ன பண்ணு படி. இப்போ இது கற்க கசடறன்னு திருவள்ளுவர் எழுதியிருக்காரா? இது கரெக்டு. அதே கற்க மாசறன்னு எழுதினாலும் அதே மீனிங் தான்.
கற்க மாசறன்றதுனால மாசுனா குற்றம், குற்றமற்றதை படின்னு தான் அர்த்தம். ஆனா இப்படி அவர் எழுதலாம், கற்க கசடறன்னு. கற்க மாசறன்னு அவர் எழுதக்கூடாது. இப்படி இருக்கு ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா, நம்ம அந்த இத படிச்சா தான் உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும். ஏன் அந்த இடத்துல வள்ளுவர் இப்படி எழுதிட்டு போனாரு, ஏன் கம்பர் இப்படி எழுதிட்டு போனாருங்கிறதே அந்த இலக்கணம் படிச்சா தெளிவா உங்களுக்கு என்ன ஆயிரும் தெரிஞ்சிரும். ஓகேவா? அப்புறம் எப்படி சார் இப்ப இந்த மாரி எளிய தமிழ்ல நமக்கு கவிதைகள் மாறுச்சு அப்படின்னா, இதெல்லாம் மாற்றியவர் யாரு அப்படின்னா, நம்மளுடைய பாரதியார் மகாகவி. ஏன் சார் அவருக்கு எழுத தெரியலையா? அதனால மாத்திட்டாரா? அதெல்லாம் கிடையாது. பாரதியாருக்கு தெரியாம இருக்குமா? அவரும் அதே யாப்பு விதிகள் படி எழுத தெரியும். ஆனா பாரதியார் மெயினா எழுத ஆரம்பிச்சதுல, கடைசி காலகட்டங்கள்ல அவர் எழுதுறதுக்கு விடுதலை உணர்வ தூண்டணும். விடுதலை உணர்வ தூண்டி மக்கள் விடுதலை போராட்டத்துல ஈடுபடுத்தணும். இதுதான் அவர் படிக்கிறவனுக்கு முதல்ல என்ன ஆகணும் புரியணும். அப்ப எளிய தமிழ்ல எழுதுனா தான் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா புரியுது. அப்ப அவர் பார்க்குறாரு. அதுவரைக்கும் செய்யுள்னா யாப்பு விதிப்படி தான் அப்படின்னு இருந்தத பாரதியார் பார்க்குறாரு. அப்ப செய்யுளுக்கு யாப்பு விதி முக்கியம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் முக்கியம். கருத்து போய் அவன்ட்ட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு யாப்பு விதிகள மீறி எளிய தமிழ்ல எழுத ஆரம்பிச்சாரு. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன ஆகுதுன்னா, இப்ப இருக்கக்கூடிய புது கவிதைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? உருவானது. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம அந்த யாப்பு இலக்கணத்த முழுமையா என்ன பண்ண போறோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போறோம். அது படிச்ச உடனே உங்களுக்கே ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஓ! இதுக்காக இப்படி எழுதுனாங்களோ அப்படின்னு. எங்க சார் சொல்லுவாரு. இந்த அதாவது எல்லாரும் கவிஞர் ஆயிர முடியும். இங்க இருக்க எல்லாருமே நீங்க ஆடியோ கேட்டுட்டு இருக்க எல்லாருமே, ஒரு பேப்பர் பேனாவ குடுத்து ஒரு 4 லைன் எழுதி குடுப்பான்னா, எல்லாருமே எழுதுவீங்க. எல்லாருமே கவிஞராக முடியும். ஆனா அந்த காலத்துல நம்ம எல்லாராலயும் புலவராக முடியுமான்னா, முடியாது. அறிவில் சிறந்தவரால மட்டும் தான் முடியும். அதுக்கு தான் ஒரு பாடலே இருக்கு இல்லையா? "மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன்." மன்னனையும் ஒரு கற்றோரையும் ஒரே சீர்ல ஒரு தராசுல வச்சு பார்த்தா, மன்னன விட கற்றவன் தான் சிறப்புடையவனா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. "மன்னனுக்கு தந்தேசம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடம்" அப்படின்னு படிச்சிருப்பீங்க. மன்னனுக்கு அவன் நாட்டுல தான் மன்னன். அங்க தான் கெத்து. இல்லையா? அவன் நாட்டுல நடந்து போனான்னா, மக்கள் எல்லாம் அவன கும்பிடுவாங்க. வேற நாட்டுல போய் நடந்தோம்னா, அவன யாருக்குமே தெரியாது. அவன் நார்மலா ஒரு சாதாரண மனிதன் மாரி தான் போவான். நமக்கு தன் தேசம் அல்லாமல் பிறர் தேசம் சிறப்பில்லை. வேற நாட்டுல அவருக்கு மரியாதை இல்ல. ஆனா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எதுக்கு சொல்றான்? அவன் கொண்ட அறிவுனால தான். அந்த அறிவ பத்தி நம்ம படிக்க போறோம். அதுதான் யாப்பிலக்கணம். ஓகேவா? ஸோ கடைசி இயல் 9வது இயல் மனிதம் ஆளுமை. ஸோ இதுல உரைநடையில ஆளுமை தொடர்பான ஒரு உரைநடை. யார பத்தி? ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்துலகில் முக்கியமான ஒரு ஆளுமை. இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே டக்குன்னு தெரிஞ்சவங்கள்ல ஜெயகாந்தன் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. பத்தின முழுமையான குறிப்புகள் அதுல குடுத்துருப்பாங்க. அவருடைய ஒரு தர்கிற்கு அப்படிங்கிற ஒரு சிறுகதையும் குடுத்துருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். அதையும் நம்ம எல்லாருமே பார்ப்போம். அதுக்கப்புறம் செய்யுள்ல இத காக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்காரு பார்த்தீங்களா? ஆ க கண்ணதாசன் அவருடைய செய்யுள் பகுதி ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் துணைப்பாடம் சிம்பிளா ஒண்ணு குடுத்துருப்பாங்க. கடைசியா இலக்கணம். இது ரொம்ப முக்கியம். இலக்கணத்துல என்ன இருக்கு பாருங்க. அணி இலக்கணம், அணிகள். இந்த நான் ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட சொன்னேன். எழுத்து இலக்கணம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இல்ல. அதுல சார்பெழுத்து 10 வரும்னா 6வதுல 2 குடுத்துருக்கான், 7வதுல 2 குடுத்துருக்கான், 8வது அதே தான் இந்த அணி இலக்கணத்திலயும். அணி இலக்கணம் பார்த்தீங்கன்னா, மொத்தமா மொத்தமா எவ்வளோ அணிகள் இருக்கு தமிழ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல மொத்தமா 35 வகையான அணிகள் இருக்கு. 35 அணிகள் இருக்கு. நம்ம 35 அணிகளும் படிக்கணுமா சார்னா தேவையில்ல. நம்ம பள்ளி பாட புத்தகத்துல எத்தனை அணி சார் இருக்குன்னா, 15 அணிகள் இருக்கு. ஓகேவா? 15 அணிகள் இருக்கு. அதுல நம்ம 10த் புக்ல எத்தனை சார் இருக்குன்னா, வெறும் 4 அணி மட்டும் தான் இருக்கு. அப்ப 6வதுல 2, 7வதுல 4, 8வதுல 3 அப்படி பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடுத்துருக்காங்க. சார் நம்ம இந்த 10த் புக்ல இருந்து தானே கேள்விகள் இடம்பெறுது. நம்ம அதில இருக்க அணிகள் மட்டும் நம்ம படிச்சுக்கலாமே அப்படின்னு படிச்சோம்னா, நீங்க திருக்குறளுக்குள்ள ஒரு சில குறளுக்கு கீழ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அணிய பத்தி குடுத்துருப்பாங்க. இந்த குறள் பார்த்தீங்கன்னா, வஞ்ச புகழ்ச்சி அணி. இந்த குறள் பார்த்தீங்கன்னா, ஓமை அணி அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இந்த ஓமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி இதற்கான விளக்கம்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 6வது புக், 8வது புக் இதுல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அணிகளுக்கும் 6 டூ 10ல் இருக்க அனைத்து அணிகளையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, தெளிவா பார்த்துற போறோம். ஒரே கிளாஸ்ல நம்ம இத முடிச்சிட முடியும். அணிகள் 15 விதமான அணிகள். அந்த 15 விதமான அணிகளுக்கான பாடல் வரிகள். நம்ம அத தெளிவா நம்ம பார்த்துட்டோம்னா போதுமானது. உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதுமே உங்களுக்கே தெரியும்.
அவ்வளோதான். இதில படிக்க வேண்டியது இவ்வளோ தான் இருக்கு. அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த 2 ஹவர்ஸில அது முடிஞ்சோனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 30க்கு 30 தான் அதில வாங்குவீங்க. எல்லா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமே ஒவ்வொரு டெஸ்ட் வைப்போம். ஸோ, அதில இந்த 30 கொஷின்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ரொம்ப கஷ்டமானது எதுவுமே இல்ல. ஸோ, அதனால அப்படியே நீங்க 30 அவுட் ஆஃப் 30 வாங்குற அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ, இவ்வளோதாங்க நமக்கான சிலபஸ். ஸோ, சிலபஸ்ல என்ன குடுத்துருக்காங்க? 10ஆம் வகுப்பு அப்படியே அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? பொருளடக்கம். அத அப்படியே கட் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ, இத மட்டும் நம்ம படிச்சா போதுமா? இல்ல நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணுமா? நான் ஒரு சில டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? சரி. இப்ப நெறைய பேருக்கு இன்னும் பயமா தான் இருக்கும். சார், எனக்கு இந்த 10ஆம் வகுப்புன்னு மட்டும் சொல்றீங்க. எனக்கு அது ரொம்ப பயமா தான் இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்குமோ, வைக்குமோன்னு பயமா இருக்கு. 11த், 12த்லாம் கேட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குன்னு நெனைப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம டிஆர்பிக்கு எழுதின தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். டிஆர்பில எழுதின தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேவா? லாஸ்ட் இயர் எழுதக்கூடிய ஒரு டெஸ்ட். ஸோ, மொத்தம் 30 வினாக்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு வினாக்களுக்கும் அதுக்கு பக்கத்திலேயே பாருங்க, எந்த இடத்துல இருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம இந்த 30 கொஸ்டின்ஸ நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கிளாஸ் முடியும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ, இதில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன குடுத்துருக்காங்க? அப்படின்னு குடுத்துட்டு என்ன குடுத்துருக்காங்க? கிண்கிணி, குலை, சூளி, சுட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 அணிகலன்கள் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் அணிகலன்கள். இந்த சைடு அது எங்கெங்க அணிவாங்க? தலையில வைக்கிறது எது? நெத்தியில வைக்கிறது எது? உங்களுக்கு தெரியும். சுட்டினா நெற்றியில வைக்கிறது. நெத்தி சுட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாரி எது எது எங்கெங்க வைப்பாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது எங்க சார் இருக்கு அப்படின்னா, நம்ம பார்த்தோம். சிலபஸ் பார்க்கும்போது நான் சொன்னேன். சிற்றிலக்கியம் தொடர்பா ஒண்ணு இருக்கு. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருபரர் எழுதிய ஒரு சிற்றிலக்கியம் இருக்கு சொன்னேனா? ஸோ அந்த பிள்ளைத்தமிழ் அப்படின்னா என்ன? அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சிற்றிலக்கியம் மொத்தம் 96 வகை இருக்கு. அதுல ஒரு வகை என்னது? பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைத்தமிழ்னா என்ன சார் அப்படின்னா, கூடிய புலவர். அவர பாட்டுடை தலைவனா வச்சு பாடுவாங்க இல்லையா? எல்லா இதுக்கும் ஒரு ஹீரோ இருப்பாங்க. பாட்டுடை தலைவன்னா ஹீரோ. அப்ப இந்த ஹீரோவ சின்ன குழந்தையா பாவிச்சு பாடுறது தான் என்னதுன்னா பிள்ளைத்தமிழ். ஒரு 2 வயசுக்கு 1 வயசு, 2 வயசு குழந்தையா பாவிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பாடக்கூடியது தான் என்னது? பிள்ளைத்தமிழ். அதுல இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரியில தான் என்னது? இந்த அணிகலன்கள் தொடர்பா குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 அணிகலன்கள் அங்க வந்து நமக்கு அந்த 10த் புக்ல பக்கத்துல குடுத்துருக்கான் பாருங்க. 10த் புக்ல யூனிட் 6 யூனிட்னா இயல். இயல் 6ல பேஜ் நம்பர் 135ல இருக்கு. 10த் புக்ல 135வது பேஜ் நம்பர்ல அணிகலன்கள் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் போட்டே குடுத்துருக்கான் இத. ஓகேவா? சிலம்பு, கிண்கிணி இதெல்லாம் எங்க? கால்ல அணிவாங்க. சிலம்பு இதெல்லாம் கால்ல அணிவாங்க. அப்புறம் இன்னொன்னும் குடுத்திருப்பான் அதுல. அரஞ்ஞான் அப்படின்னு குடுத்திருப்பான். அரணா கயிறுன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த அரைஞான் எங்க அணிவோம்? அரணா கயிறு எங்க? இடுப்புல. அது வந்து இதுல குடுக்கல. அங்க வந்து ஒரு 5 குடுத்திருப்பாங்க. 5யும் சொல்றேன் உங்களுக்கு. சிலம்பு, கிண்கிணி இது பார்த்தீங்கன்னா கால்ல அணியக்கூடியது. அரைஞான் அப்படிங்கிறது எங்க? இடுப்புல அணியக்கூடியது. அரைஞான்னாலே அதுக்கு விளக்கமே பார்த்தீங்கன்னா, அரைனா இடுப்பு. நான் அப்படின்னா கை அந்த தொங்குதல். இடுப்புல தொங்கக்கூடிய கயிறுக்கு தான் பேர் என்னன்னா அரஞ்ஞான். அதுதான் நம்ம பேச்சு வழக்குல அரணா கயிறுன்னு சொல்லி பழகிட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் அரணா கயிறு அணியிறதெல்லாம். அந்த காலத்துல ஒண்ணும் தமிழர்கள் முட்டாள்தனமா சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்லாம் பண்ணல. குடலிறக்க நோய் ஏற்படுது இல்லையா? ஸோ அது கூட அதுலருந்து காப்பாற்றப்படுதுங்கிறான். அப்ப அந்த காலத்துல ஆண்களுக்கு நெறைய பேருக்கு குடலிறக்க நோய் வந்திருக்கு. ஸோ அதுக்கு இந்த அரணா கயிறு என்னது உதவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமானது. அடுத்து குலை. அந்த குண்டலம், குலை இதெல்லாம் எங்கன்னா காதுல அணியிறது. இந்த பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, தங்கட்டான் அப்டின்ட்டு காதுல போடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாரி இதுதான் குண்டலம், குலை இதெல்லாம். அடுத்து சூளி. சூளினா எங்கன்னா தலையில அணியிறது. மாட்டல் மாரி. அந்த தலையில அணியிறது. சுட்டினா உங்களுக்கு தெரியும் நெற்றியில அணியிறது. ஓகேவா? ஸோ அப்ப கிண்கிணிக்கு பாருங்க, காலில் அணிதல். ஈ 1க்கு ஈ. 2 குலை. குண்டலம், குலை இதெல்லாம் காதில் அணிதல். காதுல அணியிறது. அப்ப 2க்கு ஈ. 3வது சூளி எங்க அணிவாங்கன்னா, தலையில அணிவாங்க. அப்ப 3க்கு அ. சுட்டி வந்து எங்கன்னா 4 நெற்றியில அணியிறது. 4க்கு ஆ. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா பி. பி ஆன்சர் குடுத்துருக்காங்க. ஓகேவா? எங்க இருக்கு? 10த் புக்ல இயல் 6ல அப்படியே இதே இது தெளிவா குடுத்துருக்காங்க டைரக்ட்டா.
ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு இலக்கணம் தொடர்பானது. பெய்த மழை, பெய்த மழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தொடரை வினை தொகையா மாத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெய்த மழை அப்படிங்கிறது இது என்னதுன்னா பெயரச்ச தொடரா இருக்கு. இதை வந்து என்னவா மாற்ற சொல்றாங்கன்னா வினை தொகையா மாத்து. ஓகேவா? இது எங்க சார் இருக்கு அப்படின்னா 10th நியூ புக்லயே யூனிட் 2 இயல் 2ல தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர்னு சொன்னோமா? அதுல தொகைநிலை தொடர்ல உங்களுக்கு சொன்னேன் 6 வகை. அதுல ஒண்ணு என்ன சொன்னேன்? வினைத்தொகை சொன்னனா? 6 வகை என்னென்ன சொன்னேன்? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை அப்படின்னு 6 தொகை சொன்னேன். அதுல அந்த வினைத்தொகையிலேருந்து கேள்வி வந்திருக்கு. ஓகேவா? இந்த பெய்த மழைங்கிற வார்த்தையை டைரெக்டாக கொடுக்கல. அந்த கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம படித்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கொஷினை போட்டுற முடியும். அதுக்கு தான் கான்செப்ட் அப்படின்னு கீழே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, ஆப்ஷன் சி பெய் மலை அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? இதுக்கு எப்படி சார் இதை நான் போடுறது அப்படின்னா வினைத்தொகை இதெல்லாம் பற்றி டெப்த்தாக பார்ப்போம். சிம்பிளாக எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா வினைத்தொகை அப்படின்னு எப்படி தெரியுமா இருக்கும்? முக்காலத்திற்கும் பொருந்தி வரும். எப்படி இருக்கும்? முக்காலத்திற்கும் பொருந்தி வரும். 3 காலத்துக்கும் அதை சொல்லி பார்த்தீங்கன்னா பொருந்தி வரும். இப்போ பாருங்க, பெய் மழையை இறந்த காலத்துக்கு சொல்லலாம் பெய்த மழை, நிகழ்காலத்துக்கு சொல்லலாம் பெய்கின்ற மழை, எதிர்காலத்துக்கும் சொல்லலாம் பெய்யும் மழை. புரியுதா உங்களுக்கு? பெய் மழையை 3 காலத்துக்கு நான் சொல்லி பார்க்குறேன். பெய்த மழை, பெய்கின்ற மழை, பெய்யும் மழை அப்படின்னு சொல்லலாம். அப்போ முக்காலத்துக்கும் பொருந்தி வந்து அதை என்ன சொல்லுவோம்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இதுக்கு என்னது ஆப்ஷன் சி. ஓகேவா? மற்றபடி நம்ம இந்த வினைத்தொகையெல்லாம் பற்றி டெப்த்தாக பார்ப்போம். நம்ம அதில் பெயரச்சு விகுதி மறைஞ்சு வருது, அது எதுவும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அது என்னங்கிறது தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். பயப்பட வேண்டியதில்லை. இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணுறது தான். எங்கெங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டோம்னா, ஓ 10th புக்கில் இப்போ இவ்வளோ கவர் ஆகுதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம சொல்கிறது தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் என்ற செய்யுள் வரிகள் உணர்த்தும் பொருளை கண்டறிய. கம்பராமாயணம், கம்பராமாயணத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணத்தில் கோசல நாடு, கோசல நாட்டின் சிறப்பை பற்றி தான் கொடுத்துருப்பான் நம்ம 10th புக்கில். அதில் ஒரு பாடல் வரி தான். என்ன பாடல் வரினா, வன்மை இல்லையோர் வறுமையின்மையால், திண்மை இல்லையோர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதாவது வன்மைனா இங்கே என்னதுன்னா கொடைன்னு அர்த்தம். 3 சொல்லி இன் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா கொடை. கோசல நாட்டில் கொடையே யாரும் கொடுக்க மாட்டாங்களாம். என்னடா அப்படின்னு பார்த்தா அதுக்கு சொல்கிறாரு பாருங்க, வறுமை இன்மையால். வறுமையே எவன்ட்டு இல்லையா, எல்லாம் செல்வ இருந்தானா. அப்போ எதுக்கு கொடை? முடியாதவனுக்கு தான் கொடை கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? கொடையே யாருக்கும் தேவைப்படல. காரணம் என்ன? வறுமையே அங்கே இல்லை. அடுத்த லைன் சொல்லுவான், திண்மை இல்லையோர் செருணரின்மையால். திண்மைனா என்னன்னா பலம். பலத்தை நிரூபிக்கவே முடியலையா. ஏன்? செருணர்னா பகைவர். பகைவரே இல்லையா அந்த நாட்டுக்கு. கோசல் நாட்டை பார்த்து யாரும் பகைக்கவே இல்லையா. அதனால என்னது, பலத்தை காட்டுறதுக்கு ஒரு இதுவே இல்லை. அடுத்து 3வது பாருங்களேன், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால். என்ன சொல்றான் பாருங்க, உண்மை பொய் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அங்கே பயன்படுத்தலையா. உண்மைங்கிறது செப்பரேட்டாக அவங்க பயன்படுத்த. ஏன்? அங்கே எவனுமே பொய்யே பேச மாட்டானா. பொய் பேசினா தானே இது பொய் இது உண்மைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது கோசல நாடு அப்படிங்கிறத நம்ம கம்பராமாயண பாடல் வரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் பாருங்கள் எங்கே இருக்குது? 10th புக்கில் டைரெக்டாக யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 137 இருக்குது. ஓகேவா? அப்படியே டைரக்ட் கொஸ்டின் எல்லாமே 10th புக்கில் வந்து டைரக்ட் கொஸ்டின். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கண்டிப்பாக கேட்குறாங்க. ஒரு 3-4 கொஸ்டின் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயும் அகர வரிசைப்படி உங்களுக்கு கொஸ்டின் என்னது இருக்குது. இது வந்து ஜென்ரல் கொஸ்டின். ஓகேவா? ஜென்ரல் கொஸ்டின். இது வந்து புக்கில் தான் இருக்கணும் இல்லை, இது யாருனாலும் போடலாம். அகர வரிசைப்படுத்துக்கணும் என்ன தெரியுமா? இங்கிலீஷில் அப்படியே நீங்கள் படிச்சிருப்பீங்க, டிக்ஷனரி ஆர்டர். இங்கிலீஷில் டிக்ஷனரி இருக்கும். டிக்ஷனரியில் வார்த்தைகள் ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கும். எந்த ஆர்டரில் இருக்கும்? சும்மா ஏனோதானோன்னு இருக்குமா? இருக்காது. ஏபிசிடி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் என்னது இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ. இப்போ வந்து ஆண்ட், ஏரோப்ளேன் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. ஆண்ட்டு, ஏரோப்ளேன் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. இதில் எது சார் ஃபஸ்ட் வரும்? ரெண்டுமே ஏ தான். எது ஃபஸ்ட்டு வரும்னா 2வது எழுத்தை பார்ப்பான் மறுபடியும். ரெண்டுமே பிளேனில் வர ஈ தான் என்ன வரும்? ஃபஸ்ட்டு வரும். எல்லாம் நினச்சிக்குவான் சின்ன வார்த்தையாக இருக்குது ஆண்ட் தான் ஃபஸ்ட்டு வரும், பெரிய வார்த்தை ஏரோப்ளேன் 2வது வரும்னு நினப்பான். அப்படி வராது. ஃபஸ்ட்டு லெட்டர் சேமாக இருந்தால் 2வது லெட்டரை பார்க்கணும். 2வது லெட்டரும் சேமாக இருந்தால் 3வது லெட்டரை பார்க்கணும். இப்படி நம்ம பார்ப்போம். இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க.
அதே மாதிரி தமிழ்ல படிக்கிறது என்னதுன்னா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி எழுதணும். தமிழ்ல நமக்கு 247 எழுத்து இருக்கே சார். எந்த ஆர்டர்ல எழுதுறது? எத ஃபர்ஸ்ட்டு? உயிரெழுத்துக்கள் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஒரு உடம்புக்கு உயிர் தான் முக்கியம் இல்லையா? அப்ப அந்த உயிரெழுத்துக்களுக்கு முக்கியத்துவம். அப்ப ஆனா வரிசையில எது வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு. இப்ப இதில பாருங்க 4 வார்த்தை இருக்கா? விசும்பு, இசை, உந்துவளி, தன்பெயல் 4 இருக்கு. இதில அந்த இசையில வர ஈயும், உந்துவளியில வர ஊவும் தான் என்னது? உயிரெழுத்து. அப்ப ஃபர்ஸ்ட்டு அத தான் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப அதில எது ஃபர்ஸ்ட்டு வரும்? அ, ஆ, இ தான் ஃபர்ஸ்ட்டு வரும். அப்ப இசை ஃபர்ஸ்ட் எழுதிறோம். அதுக்கு அடுத்து என்ன வரும்? வரும். உந்துவலி 2வது எழுதிறோம். சரி அந்த 2 வார்த்தை ஃபர்ஸ்ட்டு, செகண்டு. அப்படி வச்சு பார்த்தா ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன் 2மே உங்களுக்கு என்ன ஆகுது? மேட்ச் ஆகுது. அப்ப நீங்க அடுத்த 2 வார்த்தையும் நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு? கரெக்ட்டா போட வேண்டியது இருக்கு. அப்ப அடுத்த 2 வார்த்தை இருக்கு சார். விசும்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. தன்பெயல்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதில எத சார் நான் போடுறது? இதில அந்த காங்கா வரிசை இருக்கா? அதாவது மெய்யெழுத்து இக்கு, இங்கி, இச்சு அந்த வரிசை. அப்ப இத்து தான் ஃபர்ஸ்ட்டு வரும். ஸோ அப்ப இத்து வரிசை எது? தன்பெயல். ஸோ அதுதான் 3வதா வரக்கூடிய வார்த்தை. அதுக்கடுத்து கீழ தான் வரும். ஸோ இவ்வரிசை விசும்பு. ஸோ அப்ப விசும்பு போட போறோம். ஓகேவா? ஸோ அப்ப உங்களுக்கு புரியுதா? அகர வரிசைப்படியில நம்ம எப்படி எழுத போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கு முக்கியத்துவம். அடுத்த முக்கியத்துவம் எதுக்குன்னா, மெய்யெழுத்துக்கு. அவ்வளோதான். ஓகேவா? உயிரெழுத்துல இதில முதல்ல வரக்கூடியது ஈ தான். அப்ப இசை. 2வது வரக்கூடிய வார்த்தை உந்துவளி. அதுக்கப்புறம் மெய்யெழு. ஃபர்ஸ்ட்டு இத்து வரிசை தன்பெயர். கடைசியா வரும்போது இவ்வு வரிசை விசும்பு அப்படின்னு எழுத போறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜெனரல் கொஸ்டின். இது யார் கேட்டாலுமே போடலாம். அந்த மாரி கேள்வி தான். ஸோ 5வது கேள்வி பாருங்க. 5வது, 6வது 2 கேள்வியுமே சேம் ஒரே மாரி தான். 5வது கேள்வி ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். ஆள்வினையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் குடுத்துர்றாங்க. இத அசை பிரித்து வாய்ப்பாடு எழுதணும். இதுதாங்க நம்ம அழகீட்டு வாய்ப்பாடுன்னு நம்ம சொன்னது. ஓகேவா? அழகீட்டு வாய்ப்பாடு 10த் புக்ல நம்ம யாப்பிலக்கணம் படிக்க போறோம். சொன்னோனா? ஸோ அதில நம்ம சும்மா பாவகையும், அழகீட்டு வாய்ப்பாடு மட்டும் படிக்காம எல்லாத்தையும் படிக்க தான் போறோம். இந்த அழகீட்டு வாய்ப்பாடுல மட்டும் 2 கேள்வி அடுத்தடுத்து வார்த்தைய நம்ம அசைப்படி பிரிக்கணும். ஸ்கூல்ல நீங்க பிரிச்சிருப்பீங்க ஒரு வார்த்தை. அகர முதல எழுத்தெல்லாம் உலகுன்னு ஒரு குறள குடுத்துருவான். அத நீங்க பிரிப்பீங்க. அக, முத, ல, எழுத்தெல்லாம் இந்த மாரி பிரிப்பீங்க இல்லையா? அது மாரி நம்ம என்ன பண்ணோம், அந்த வார்த்தைய நம்ம என்ன பண்ணணும், அசைப்படி பிரிக்கணும். இந்த வகைப்படி பிரிக்கிறதுக்கு நம்ம அந்த செய்யுளின் உறுப்புகள் 6 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது கிளியர் நமக்கு தெரியணும். அசை, ஈரை, அடி, தொடை. இந்த 6 பத்தி நம்ம படிச்சோம்னா, அசை பிரிக்கிறதெல்லாம் பத்தி தெளிவா நம்ம உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நடத்துவோம். ஓகேவா? அத பார்த்தாலே கிளியரா உங்களுக்கு புரியும். எந்த வார்த்தை தமிழ் வார்த்தை குடுத்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும்? பிரிக்க தெரியும். ஓகேவா? இதிலேயே இந்த ஆள் வினையும் எப்படி பிரிக்கணும்னா, ஆள், வினை, யும் அப்படின்னு பிரிக்கணும். 3ஆ பிரிக்க போறோம். ஆள் ஆள்னா பாருங்க, நெடில், ஒற்று. ஆள்ல முதல் எழுத்து ஆ வந்து நெடில். அதுக்கப்புறம் புள்ளி வச்ச எழுத்து வந்தா ஒற்று. அப்ப நெடில், ஒற்று அப்படின்னு வந்துச்சுன்னா, நெடிலும், ஒற்றும் வந்துச்சுன்னா, நேர் அப்படின்னு சொல்லுவோம். நேருக்கு எதெல்லாம் சொல்லுவோம் சார் அப்படின்னா, குறில் தனித்து. ஒரு குறில் எழுத்து தனியா வந்தா நேர் தான். குறிலோடு ஒற்று. ஒற்று எழுத்து வந்தா நேர் தான். நெடில் தனித்து வந்தா நேர் தான். நெடிலோடு ஒற்று வந்தாலும் நேர் தான். ஓகேவா? மொத்தம் நேர் வர்றதுக்கு 4 சான்ஸ் இருக்கு. என்னென்ன? குறில் தனியா வந்தா நேர் தான். குறிலோட ஒரு ஒற்றெழுத்து புள்ளி வச்ச எழுத்து வந்தாலும் நேர் தான். நெடில் தனியா வந்தாலும் நேர் தான். நெடிலோடு ஒரு ஒற்றெழுத்து வந்தாலும் நேர். இந்த 4 வந்தா நிறை வர்றதுக்கு ஒரு 4 கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்றேன். ஓகேவா? இந்த 4 வந்தா நேர். இப்படி வந்துச்சுன்னா நிறைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இத நான் பிரிக்கிறேன் பாருங்க. ஆள், வினை, யும் அப்படின்னு பிரிச்சு. அதுல இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆள் சொல்றேன் பாருங்க. ஆள் என்னது? நெடி, ஒற்று. இப்பதான் சொன்னேன். நெடில், ஒற்று என்னது? நேர். குறில் தனித்து, குறிலோடு நெடில் தனித்து, நெடிலோடு ஒற்று. சி ஆப்ஷன்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா நேர் இருக்கு. இல்லையா? ஸோ அடுத்து பாருங்க அந்த வினை. வி அப்படிங்கிறது குறில். நை அப்படிங்கிறது நெடில். குறில், நெடில். நான் சொன்னேன் இப்பதான். நேருக்கு உங்களுக்கு 4 சான்ஸ் தான். குறில் தனித்து, குறிலோடு ஒற்று, நெடில் தனித்து, நெடிலோடு ஒற்று. இந்த 4 வந்தா நேர் போடுங்க. இந்த 4 வரலைன்னா நிறை போடுங்கன்னு சொன்னேன். இது என்னவா இருக்கு? குறிலும், நெடிலும் இருக்கு. குறில், நெடில். ஸோ அது வந்து நிறை. லாஸ்ட் பாருங்க யும். யும் அப்படிங்கிறது யு குறில், குறில். அப்ப குறிலோடு ஒற்று. அதுவும் நேர். ஓகேவா? இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டெப்த்தா பார்ப்போம். உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு எடுக்கும்போது கிளியரா உங்களுக்கு புரியும். ஆள்வினையும் அப்படிங்கிறதுல நேர், நிறை, நேர் அப்படின்னு 3ஆ என்ன ஆகுது அந்த இது
உங்களுக்கு பிரியுது. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கான வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ பாருங்கள், இதில் சி ஆப்ஷனில் பாருங்கள், நேர் நிறை வந்திருக்கு. அப்போ அது கூவிலம். இன்னொன்று நேர் வந்திருக்கு. இந்த நேர் நிறை கூவிலம் இருக்கா, கூவிலம் கூட மறுபடியும் ஒரு நேர் சேர்ந்துச்சுன்னா அது காயாக மாறிடும். அதான் கூவிலங்காய். அதே நிறை சேர்ந்திருந்தா என்ன சார் ஆகும்? கனியாக மாறி இருக்கும். கூவிலங்கனின்னு மாறி இருக்கும். இதெல்லாம் நம்ம டெப்த்தாக படிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, நேர் நிறை நேர். ஸோ ஆன்சர் என்ன? கூவிலங்காய். உங்களுக்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் பி, சி ரெண்டுமே கூட நேர் நிறை நேர்னே கொடுக்கலாம். ஒன்று வந்து கூவிலங்காய், ஒன்று கூவிலங்கனின்னு கொடுக்கலாம். அப்போ இதெல்லாம் பிரிக்க தெரிஞ்சு நேரு நிறை நேரு எல்லாம் கரெக்டாக போட்டு காய் வருமா கனி வருமான்னு தப்பு போடுறவங்க கூட இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம என்ன பண்ணுவோம், படிக்கணும். இதெல்லாம் வந்து அப்படியே கன் மாதிரி நம்ம மார்க் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ இது பாருங்கள் எங்கே இருக்குது, 10th புக்கில். அதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட, யூனிட் 8ல் யாப்பிலக்கணத்தில் இருக்குது. ஓகேவா? பேஜ் நம்பர் 196. அதில் டேரெக்டாக இந்த வார்த்தையை கொடுக்கல. ஆனால் இதை நம்ம படிச்சிட்டோம்னா எந்த வார்த்தைக்கு இருந்தாலும் நம்மளால் போட முடியும். ஓகேவா? அதனால தான் கான்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே தான் அடுத்ததுங்க, அறநீனும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரித்து சொல்கிறாங்க. அற நீ நும் அப்படின்னு 3ஆக பிரிப்போம். அற நீ நும் அப்படின்னு பிரிப்போம். இதெல்லாம் எப்படி பிரிக்கணும்னு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன். ஓகேவா? பயப்பட வேண்டியதில்லை. இதில் பாருங்கள், அந்த அறங்கும்போது இரு குறில் வருது. இரு குறில் வந்தாலே அது நிறை தான். குறில் தனித்து வந்தால் தான் நேர். 2 குறில் வந்துச்சுன்னா நிறை தான். ஃபஸ்ட்டு நிறை. அடுத்து நீ ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனியாக வந்தால் நேர் தான். நான் சொன்னேன் குறில் தனித்து குறிலோடு ஒற்று. நெடில் தனித்து நெடில் தனித்து வந்திருக்கு. நீனா நெடில். ஓகேவா? ஸோ நெடில் தனித்து வந்தாலும் நேர் தான். ஸோ 2வது நேர். நும் நான் ஆல்ரெடி போனதில் நம்ம ஆழ்வினையும் அப்படின்னு பார்த்தோமா, அது மாதிரி லாஸ்ட்டாக நும். ஸோ குறிலும் ஒற்று வந்திருக்கு. இதுவும் நேர் தான். ஸோ அந்த 3 எழுதினேன். அதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அப்போ டி ஆப்ஷனில் இருக்க பாருங்கள், நிறை நேர்னா புளிமா. அந்த புளிமா கூட நேர் சேர்ந்தால் என்ன சொன்னேன், காயாக மாறிடும். நிறை சேர்ந்தால் என்ன சொன்னேன், கனியாக மாறிடும். இங்கே நேர் தான் சேர்ந்துருக்கு. அப்போ புளிமாங்காய். ஆன்சர் என்ன? இங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஆப்ஷன். இந்த புளிமாங்காய் தெரியாட்டியும் வேறு புளிமாங்காய் புளிமாங்கனின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு குழப்பிடும். அதனால் நம்ம தெளிவாக நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் டெப்த்தாக நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்து 7வது கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இதுலேயே பாருங்கள், நம்ம ஒரு 7, 8 கேள்வி பார்க்கறதுலையே நம்ம ஒரு 4, 5 கேள்வி என்னது, இலக்கணம் சார்ந்து தான் பார்க்குறோம். அப்போ இலக்கணம் ரொம்ப 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 முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 7வது கேள்வி பாருங்கள், குறிஞ்சி திணை. நான் சொன்னேன் பொருள் இலக்கணம் நம்ம படிக்க போகிறோம். முழுக்க முழுக்க ஷார்ட்கட் வச்சு என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம் சொன்னோமா. ஸோ அதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணைக்கு தொடர்பு இல்லாத கருப்பொருளை கண்டறிக. இதில் வந்து பாருங்கள், இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு இருக்கிறது அங்கே வாழக்கூடிய மக்களை தான் குறிக்குது. கரெக்ட். குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் யார்? குறவர், குறத்தி. ஓகேவா? அந்த வெற்பன்னா என்னென்னு நீங்கள் புதுசுன்னு நினச்சிக்காதீங்க. வெற்பு அப்படின்னாலே மலை. மலையில் வாழக்கூடியவங்க வெற்பன். குறிஞ்சினாலே மலையும் மலை சார்ந்த பகுதியுமா, அப்போ அதுவும் கரெக்டு தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது கரெக்ட், அங்கே வாழக்கூடிய மக்களை குறிக்குது. 2வது அங்கே இருக்கக்கூடிய நீரை குறிக்குது. நீர் கரெக்டு தான். மலையில் என்ன இருக்கும்? அருவி வரும் இல்லையா? அப்போ அருவி. அது அருவி வற்றி போச்சுன்னா என்னது? சுனை. சுனை நீர். ஓகேவா? அப்போ அருவி நீர், சுனை நீர் 2 கரெக்டு தான். 3வது பாருங்கள், அங்கே வாழக்கூடிய விலங்குகள். இதுவும் கரெக்டு தான். சிங்கம், புலி, கரடி. இதுக்கு ஷார்ட்கட்டே என்ன சொல்லுவாங்கன்னா சிகப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பு அப்படின்னு. சிங்கம், கரடி, புலி, இந்த 3மே அங்கே குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள். ஸோ அதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு 3மே குறிஞ்சி திணைக்குரியதாக கொடுத்துருக்காங்க. 4வது பாருங்கள், மரம். கொன்றை காயா. இந்த மரம் எதோட மரம் அப்படின்னா முல்லை திணைக்குரிய மரம். குறிஞ்சி திணைக்கு என்ன மரம் சார் வரும்? அகில் வேங்கை அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அகில் வேங்கை. இதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட்கட் சொல்லுவோம். அகில வேங்க படத்துக்கு போகிறான், காயா சீக்கிரம் கொண்ட போடு அப்படின்னு சொன்னோம், அப்படின்னு வருவோம் நம்ம. ஓகேவா? அந்த ஷார்ட்கட் அகில வேங்க படத்துக்கு போகிறான் அப்படின்னா அகில் வேங்கை. அது ஃபஸ்ட்டு குறிஞ்சி திணைக்கு. காயா சீக்கிரம் கொண்டு, காயா அப்படிங்கிறது அவங்க மனைவி பேர். சீக்கிரம் கொண்ட போடு அப்படிங்கிறான். கொன்றை, கான்றைங்கிறது முல்லை. இப்படி நம்ம அந்த 5 ஷார்ட்கட் ஒன்று சொல்லுவோம். ஓகேவா? உங்களுக்கு கிளியராக இருக்கும். அப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு முல்லைன்னு தெளிவாக தெரியும். அப்போ இதில் எது மட்டும்தான் தவறு? 4 மட்டும்தான் என்னது தவறாக கொடுத்துருக்காங்க. இது அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு புக்கில் இருக்குது. 10th நியூ புக்கில் அழகு 6ல் பேஜ் நம்பர் 146 இருக்குது. ஓகேவா? எதுக்கு சார் இந்த பக்கத்தில் இந்த பேஜ் நம்பர் இதை போட்டிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருங்கிறதுக்கு தான். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது இதே தான் கேட்குறாங்க. சார் 10th மட்டும் படித்தா போதுமா,
இல்லை எனக்கு பயமாக இருக்குது 11th 12th படிக்கிட்டேன். 11th 12th உட்காந்து சில பேர் படிக்கிறாங்க. தேவையே இல்லை, நமக்கு எலிஜிபிலிட்டிக்கு சுத்தமாக நமக்கு தேவையில்லை. ஓகேவா? பயப்பட வேண்டியதில்லை. நான் அதனால தான் உங்களுக்கு ப்ரூஃபோட ஒரு கொஸ்டின் பேப்பரே எக்ஸ்பிளைன் பண்ணாதே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் பாருங்க. சந்திப்பிழையற்ற தொடரை அறிக. சார் இது என்ன சார், இது எந்த டாபிக்குள்ளே வரும்? நான் இடையில ஒரு தடவை ஒன்று சொன்னேன், வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள், அந்த டாபிக்ல இது கவரா. ஓகேவா? வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். பிழை வல்லினம்னா என்னது? கசட தபர. அதாவது இக்கு, கசட, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 6 எழுத்துல 2 எழுத்து வந்து மிகாது. காசா தாப்பா மட்டும்தான் மிகும். இக்கு, இச்சு, இத்து, இப்பு. 2 வார்த்தை சேரும் போது நடுவுல இக்கு, இச்சு, இத்து, இப்பு போன்ற எழுத்துக்கள் வரும் பார்த்துருக்கீங்களா? அதை வர வேண்டிய இடத்துல நீங்க போடாம இருந்தாலும் தப்பு, சந்திப்பிழை தான் அது. அதே வரக்கூடிய இடத்துல வர வேண்டாங்கிற இடத்துல போட்டாலும் தப்பு. புரியுதா? 2மே பார்த்து போடணும். ஓகேவா? இதுல பாருங்க, ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டு. ஸோ பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன கொடுக்குறாங்க இல்லையா? இதுல பாருங்க, ஆப்ஷன் சி எப்படி கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா, அந்த சிதறும் படியாக அங்கே இப்போ போட்டிருக்காங்க. அது வருமா சார்? கட்டாயம் வரும். நீங்கள் 9th நியூ புக்குன்னு நான் போட்டிருக்கேன். இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த வரி எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா 10th புக்கில் தான் இருக்குது. வரி பாடலுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கான்செப்ட் எங்கே இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். 9th புக்கில் இருக்குது. 9th புக்கில் வல்லினம் மிகும் இடங்களில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, இனி, தனி, என, ஆக, மிக போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு போட்டிருப்பான். இனி, தனி, என, ஆக, அந்த ஆக வந்தால் வல்லினம் மிகும். அப்போ அதுதான் சிதறும் படியாக அந்த ஆக வந்திருக்கு. ஸோ வல்லினம் அந்த இடத்துல மிகணும். கண்டிப்பாக இப்போ போடணும். அப்போ ஏ ஆப்ஷன் இருக்குது, சி ஆப்ஷன் இருக்குது. அப்போ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டே வரும்போது ஏ ஆப்ஷனில் பாருங்கள், ஊழி காலங்கள் அந்த இடத்துல இக்கு போடாமல் விட்டுருக்கான். அப்போ அங்கேயே அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம டேரெக்டாக சி ஆப்ஷன் போட்டுடலாம். அது மாதிரியே கடந்து சென்றன, அங்கேயும் என்ன வரக்கூடாது? இச்சு வரக்கூடாது. கடந்து சென்றன, கடந்துங்கிறது வினையச்சம். வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகாது, அங்கே தப்பாக கொடுத்துருக்கான். அதை வச்சு பார்த்தாலே நமக்கு சி ஆப்ஷன் ஒன்று தான் என்ன ஆகுது? மேட்ச் ஆகுது. ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றை வச்சு ஆப்ஷன் ஒமிட் பண்ணிகிட்டே வரணும் இதெல்லாம். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பருப்பொருட்களில் எல்லாத்துலேயும் இப்போ கொடுத்துட்டான், 4லையுமே கொடுத்துட்டான். ஓகே. அடுத்த வார்த்தை சிதறும்படியாக, ஆகக்கு பின்னாடி வல்லினம் மிகணும். அப்போ அதை வச்சு பார்த்தாலே பியும் டியும் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. பி ஃபார் பாம்பேவும் டி ஃபார் டெல்லியும் தப்பு. அப்போ மீதி 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஏ அண்ட் சி. அதை அடுத்து ஊழிக்காலங்கள் அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஊழிக்காலங்கள் சொல்லும் போதே தெரியுது பாருங்க, இக்கு அங்கே என்ன ஆகும்? வரும். ஸோ அங்கே மிஸ் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான். ஸோ அதுலேயும் உங்களுக்கு டவுட்டு சார், எனக்கு அந்த இடத்துல கன்ஃபார்மாக தெரியலன்னா அடுத்த இதில் உங்களுக்கு விதியோடு இருக்க பாருங்கள், வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. இங்கே வினையச்சம் கடந்துங்கிறது வினையச்சம். இந்த எச்சம்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? பெயரெச்சம்னா என்ன, வினையச்சம்னா என்னன்னு சொல்கிறேன். இங்கே வினையச்சம் இருக்குது கடந்துன்னு, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. மேலே கடந்து சென்றன்னு இச்சு கொடுத்துருக்கான். ஸோ அதனால் அது என்னது? தவறு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ 9வது டைரக்ட் கொஸ்டின், சொல்லும் பொருளும். சொல்லும் பொருள்னா என்ன? அறிஞர் பொருட்கள் படிச்சிருப்போம் இல்லையா? அது மாதிரி இப்போ நியூ புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சொல்லும் பரிபாடல். ஸோ பரிபாடல் இருக்கக்கூடிய 4 வார்த்தையை எடுத்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கான். அதுக்கான மீனிங் அப்படியே கொடுத்துருக்கான். இது தனியாக உங்களுக்கு பின்னாடி சொல்லும் பொருளும்ல தனியாகவே வருது, பேஜ் நம்பர் 84. ஊழி அப்படின்னாலே யுகம். ஊழி, ஊழி பல நூறு கண்டதுவாம் அப்படின்னு தமிழ் மொழியை சொல்லுவார் பாவலர். 8th புக்லேயே 9th புக்லேயே வரும். ஸோ ஊழி பல நூறு கண்டதுவாம், யுகம் கடந்து பல யுகங்கள் என்ன இருக்குது வந்திருக்கு தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஊழினா யுகம். ஊழ் அப்படின்னா என்னன்னா முறை. ஊழ் அப்படின்னா என்னன்னா முறை. அந்த பரிபாடலில் இருக்கக்கூடிய பாடலை விளக்கும் போதே உங்களுக்கு இது தெரியும். அடுத்து 3வது 4வது வார்த்தை வந்து ஒரே வார்த்தை தான், தன் பெயல் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் பெயல்னா தன் பெயல். தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். ஸோ குளிர்ச்சியான மலை, குளிர்ந்த மலைன்னு அர்த்தம். அப்போ தன் அப்படின்னா குளிர்ந்த, இ ஆப்ஷன். பெயல் அப்படின்னா மலை. அப்போ பாருங்க இருக்கு, ஊழி அப்படின்னா யுகம். அப்போ 1க்கு 2 பார்த்தீங்கன்னா அந்த ஊழி அப்படிங்கிற வார்த்தை 1க்கு ஆ யுகம், 2 ஊழ் அப்படிங்கிறதுக்கு இ ஆப்ஷன் முறை. ஸோ 1க்கு ஆ, 2க்கு இ. தன் பெயலில் பெயல்னா மலை. அப்போ 3க்கு அ, 4க்கு தன்னுக்கு குளிர்ந்த இ. ஓகேவா? அப்போ 1க்கு ஆ, 2க்கு இ, 3க்கு அ, 4க்கு இ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்னது? கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் 10வது கொஸ்டின்.
ஸோ டைரக்ட் கொஸ்டினுங்க அது டைரெக்டாக 10th புக்கில் யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 84ல் இருக்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் 10th கொஸ்டின். இந்த 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பகுபத உறுப்பிலக்கணம் தான். ஜென்ரலாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த செய்வான் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு திருக்குறளில் 10th புக்கில் இருக்கக்கூடிய இதில் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஜென்ரல் கொஸ்டின். நம்ம நார்மலாகவே பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சாலே ஈஸியாக போடலாம். இதில் பாருங்கள் நார்மலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். செய்வான் அப்படிங்கிறத என்ன கொடுத்துருக்கான்? செய் கூட்டல் டேஷ் கூட்டல் ஆண் கொடுத்துருக்கான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செய்வான்ல செய் கூட்டல் வானை தான் எப்படி பிடிச்சிருக்காங்க? இவ்வு கூட்டல் ஆண் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ இவ்வு தான் அங்கே வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் பி சி ரெண்டுலேயுமே பாருங்கள் என்ன இருக்குது? பி சி டி மூணுலேயுமே என்ன இருக்குது? இவ்வு இருக்குது. ஓகே. இது வந்து எதுனா இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி விகுதி. ஒரு வார்த்தையை பகுபத உறுப்பிலக்கணப்படி நம்ம பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கட்டாயம் மினிமம் 2ஆக பிரியணும். மினிமம் 2 உறுப்பாக பிரியணும். பகுதி விகுதி. 3ஆக பிரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா இடைநிலை தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? அதனால் இதில் சந்தி வராதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். டி ஆப்ஷன் வராது. அப்போ பாருங்கள் பி சி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் போட போகிறோம். அதில் உங்களுக்கு அந்த வார்த்தையை பார்த்தாலே தெரியும் பாருங்கள். செய்வான் எதை பற்றி சொல்கிறாங்க? எதிர்காலத்தை பற்றி சொல்கிறான். செய்தான் அப்படின்னு கொடுத்தா இறந்த காலம். செய்வான் அப்படின்னாலே என்னதான்? எதிர்காலம் தான். அப்போ இது எதிர்கால இடைநிலை. ஓகேவா? எதிர்கால இடைநிலை. ஸோ ஜென்ரல் கொஷின் தான். நார்மலாக நீங்கள் பகுபத உறுப்பு பார்க்கணும். பகுபத உறுப்புகள் 6. அந்த 6 உறுப்பை பற்றி நம்ம பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் இந்த 6 பற்றி நம்ம தெளிவாக படித்தோம்னாலே போதும். ஓகேவா? இது 9th புக்கில் இருக்குது. நம்ம தெளிவாக நடத்துவோம். அடுத்து பாருங்கள் 11th கொஷின் பாருங்கள். எல் என்பதும் பாடு என்பதும் குறிக்கும் பொருள் என்ன? எல் பாடுனா என்ன சார்? நம்ம பொருள் இலக்கணம்னு சொன்னோம். ஓகேவா? அங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் 10th நியூ புக்கில் யூனிட் 6 அகப்பொருள் இலக்கணம் குறிஞ்சி மொழியெல்லாம் படித்தோம் பார்த்தீங்களா? அதுலேயே தான் இதுவும் வரும். ஒரு நாளை அதாவது சிறுபொழுது பெரும்பொழுதுன்னு நம்ம படிப்போம். அதில் சிறுபொழுதுகளில் இது வரும். நம்ம ஒரு நாளை வந்து மொத்தம் 6ஆக பிரிப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்? 24 மணி நேரம். அதை 6ஆக என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் பண்ணுவாங்க. ஒரு நாளை 6ஆக டிவைட் பண்ணுவாங்க. அப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு பேர் நம்மளே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 6ல் 5 இது நம்மளே யூஸ் பண்ணுறோம். காலையில் ஃபஸ்ட்டு காலை, அங்கே சங்க இலக்கியத்துலேயும் காலை தான். அடுத்து நண்பகல், மதியானம்னு சொல்கிறோமா? அது நண்பகல். அடுத்து நம்ம டைரெக்டாக சாயந்தரம்னு சொல்லுவோம், மாலைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த நண்பகலுக்கும் மாலைக்கு நடுவில் ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் தான் என்னென்னா ஏற்பாடு. ஓகேவா? இதை நம்ம கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். டைமிங்கோடு சொல்லும்போது புரியும். அந்த மாலைக்கு அப்புறம் என்ன இருக்கும்? இரவு, நைட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் யாமம். அதுக்கப்புறம் நைட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம்னு சொல்லுவோம். அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டேன்டா சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வைகறை. வைகறை பொழுது. மொத்தம் ஒரு நாளை 6ஆக பிரிக்கிறோம். என்னென்ன? காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம். யாமம்னா என்ன? நடுஜாமம்னு சொல்லுவோம்ல. நைட் நேரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? நடுஜாமத்தில் வந்து கத்திட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா? அது சாமம் இல்லை, யாமம். அதுக்கப்புறம் 6ஆவது என்ன இருக்குன்னா வைகறை. அப்படின்னா 6 சிறுபொழுது இருக்குது. அதில் ஒரு சிறுபொழுது தான் என்னென்னா ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏற்பாடுக்கான டைமை நான் சொல்கிறேன். அதை சொன்னாலே உங்களுக்கு இதுக்கான விளக்கம் புரிஞ்சிடும். ஏற்பாடுக்கான டைம் என்னென்னா மதியம் 2லிருந்து மாலை 6 மணி வரை. மதியம் 2லிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு பாருங்களேன். மதியம் 2 மணிலிருந்து சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு நோக்கி சாஞ்சு 6 மணிக்கு முழுசாக என்ன ஆயிரும்? சூரியன் மறைஞ்சு போயிருமாமா. அதனால தான் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கம்மா? ஏற்பாடு. அந்த ஏற்பாடுனா என்ன சார்? எல் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா பகலை குறிக்குது, வெளிச்சத்தை குறிக்குது. ஞாயிறு சூரியனை குறிக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லும் பகலும் அயராது உழைச்சாண்டா சொல்கிறாங்களா? அல்லும் பகலும். அப்போ என்ன அர்த்தம்? இரவும் பகலும். அப்போ அல்னா என்னென்னா இருட்டை குறிக்குது, இரவு. இருட்டை குறிக்கிறது. எல் அப்படின்னா ஆப்போசிட் என்னன்னா வெளிச்சத்தை குறிக்கிறது. இங்கே வெளிச்சம் என்னது? சூரியன். ஓகேவா? அப்போ சூரியனுக்கு என்ன பேர்? எல் அப்படின்னு மீனிங். பாடு, ஏற்பாடு அப்படின்னா பாடு அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா மறையும் நேரம். அப்போ சூரியன் மறையக்கூடிய நேரத்துக்கு தான் என்ன பேர்னா ஏற்பாடு. அப்புறங்க 2 மணிலிருந்து ஆரம்பித்து சூரியன் மேற்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டே போகுமா, அப்படியே 6 மணிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆயிரும்? மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது. அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பற்றி தெளிவாக நம்ம அங்கே படிப்பு சிறுபொழுதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக சொல்கிறோம். ஸோ 12th கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் திருக்குறள்லேருந்தே கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே இடத்துல 154வது பக்கம், 55வது பக்கம், 56வது பக்கம். இந்த 3 பக்கத்தில் ஒரு 20 குறள் இருக்குது. அதுக்குள்ள வந்து 5 கொஸ்டின் ஒரே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. தேவர் அணையர் கயவர்
அவரும் தான் மேவன செய்துள்ளான். இதுக்கு என்ன மீனிங்னா, இது வந்து வஞ்சப்புகழ் சென்னியில் வரும். நம்ம அதெல்லாம் டெப்த்தாக பார்க்கலாம். தேவர் அணையர் கயவர் அப்படின்னா, தேவர்னா இங்கே மன்னனை குறிக்குது. மன்னனும் கயவனும் ஒன்று. என்ன சொல்கிறாராமா, மன்னனும் கயவனும் ஒன்று. ஏன், அவரும் தான் மேவன செய்ய 2 பேரும் நினச்சதை செய்கிறானுங்க. 2 பேரும் நினச்சதை செய்கிறானுங்க. இதை வந்து நம்ம எதில் சொல்லுவோம்னா, வஞ்ச புகழ் சென்னையில் சொல்லுவோம். வஞ்ச புகழ் சென்னா உங்களுக்கு தெரியும், புகழ்வது போல பழிக்கிறது, பழிப்பது போல புகழ்றது. புகழ்கிற மாதிரி திட்டினாலும் வஞ்ச புகழ்ச்சி தான், திட்டுற மாதிரி புகழ்ந்தாலும் வஞ்ச புகழ்ச்சி தான். நான் ஒரு பையன் ஸ்கூலில் 5க்கு 5 பாடத்துலையும் ஃபெயில் ஆகிருக்கிறான். சார் சொல்கிறாரு, நீலாம் வாழ்க்கையில் நல்லா வருவடா அப்படின்னு சொன்னாருன்னா என்ன தான், வஞ்ச புகழ்ச்சி தான் அது. ஓகேவா, புகழ்கிற மாதிரி திட்டுறது. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறேன், தேவர் அணையர் கயவர் மன்னன் நீயும் ஒன்றுடா, 2 பேரும் நினச்சே செய்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறேன். பார்க்குறதுக்கு புகழ்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மன்னன் கூட இவனை திருடனை போய் கம்பேர் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து அவனை என்ன பண்ணுறான், திட்டுறேன். மன்னன் நீ ஒன்றுடா, 2 பேரும் நினச்சே செய்கிறீங்களான்னா என்ன சொல்கிறேன்னா, மன்னன் நினச்சது செய்யலாம், அது அவனுக்கு உரிமை இருக்குது. நீ செய்யலாமா, நீ ஒரு நாள் மாட்ட போகிற அப்படின்னு நான் என்னது மறைமுகமாக திட்டுறதை தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வஞ்சப்புகழ் சென்னையில் வரும். ஓகேவா, அப்போ பாருங்கள் என்ன, இந்த குறளுக்கு தேவர்களும் கைவர்களும் என்ன தன்மைப்படுறாங்க, 2 பேர் நினச்சதை செய்கிறான், விரும்பியதை செய்தல். இதான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா, 10th புக்கில் டைரக்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது ஒரு குறள் தான், பொருள் அல்லதில்லை பொருள். ஸோ இந்த குறள் இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா, இந்த குறள் பாருங்கள், இது உணர்த்தும் பழமொழி என்ன கேட்குறான். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தன்ட்ட பொருள் இருந்தால் தான் அவன் சொல்கிறதே என்ன பண்ணுவாங்களாம், மதிப்பாங்க அப்படின்னு கொடுப்பான். ஒருத்தன்ட்ட பொருள் இருந்தால் தான் அவன் சொல்கிறத மதிப்பாங்க, அதை தான் அவனோட செல்வமாக அவனை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுதான் இங்கே என்ன பழமொழி உணர்த்துதுன்னு கேட்குறான். சி ஆப்ஷன் சொல்லலாமா நம்ம டேரெக்டாக, ஏழை சொல் அம்பலம் ஏறாது. நீ ஏழையாக இருக்க, நல்லதே சொன்னால் கூட உனக்கு சபையில் மதிக்க மாட்டான், அதுதான் அதை சொல்கிறாங்க. ஓகே, ஏழை சொல் அம்பலம் ஏறாது. ஸோ டேரெக்டாக அதோட பழமொழி, அந்த குறளுக்கான மீனிங் புரிஞ்சாலே போதும், நீங்கள் கீழே ஆப்ஷன் அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்கள் 154வது பக்கம், அது 156வது பக்கம், இது 54வது பக்கம். ரெண்டுமே அடுத்தடுத்த பக்கங்களில் இருக்குது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 155வது பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். 3 கொஸ்டின் அடுத்தடுத்து திருக்குறள்லையே ஒரே இடத்துல இருந்து என்ன பண்ணுறாங்க, கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ குன்றே கண்டாற்றால் அந்த குறள் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த குறளுக்கு முழுமையான விளக்கம் என்னென்னா, தன் கையில் இருக்கக்கூடிய பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது எப்படிப்பட்டதாம்மா, ஒரு மலை மேலே ஏறி நின்றுக்கிட்டு யானை அப்படியே பாதுகாப்பாக நின்றுக்கிட்டு போரை பார்க்குற மாதிரி. இப்போ போர்க்களத்தில் யானை இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அடிபட்டு செத்து போயிடும் இல்லையா, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. ஆனால் ஒரு மலை மேலே ஒரு பாதுகாப்பான இடத்துல நின்று ஒரு தூரத்தில் நடக்கிற ஒரு போரை பார்த்தா ஒரு பாதிப்பும் யானைக்கு என்ன ஆகாது, வராது. அது மாதிரி நீங்கள் உதவி பண்ணுறீங்கனாலுமே உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை உதவி பண்ணால் என்ன ஆகாது, வேறு பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தவன்ட்டு வாங்கி நீ உதவி பண்ணாத அப்படிங்கிற, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்ககிட்ட இருக்கிறத நீ உதவி பண்ணு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நீ இப்போ ஒருத்தர் 100 கடன் கேட்குறான், உன்கிட்ட இல்லை, நீ என்கிட்ட வாங்கி கொடுக்குற, இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி நீ கையில் கொடுக்குற, கொடுத்த உடனே இப்போ உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், உன்கிட்ட ஒரு 2 நாள் கழித்து கேட்பான். அப்போ உன்கிட்ட இல்லைங்கும் போது கடங்காரங்கிற பேர் யாருக்கு வரும், நமக்கு தான் வரும். அப்போ தப்பே பண்ணாமல் உதவி பண்ணதுக்கு நம்ம கெட்ட பேர் வாங்கணுமா, தேவையில்லை. அதான் அவர் சொல்கிறார். ஓகேவா, அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன் கையில் இருக்கிற பொருளை நீ அடுத்தவனுக்கு உதவி பண்ணுறது எப்படிப்பட்டது அப்படின்னா, மலை மேலே நின்று ஒரு யானை போகிற பார்த்தா எப்படி எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு பாதுகாப்பானதுரா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறள். ஸோ இதில் பயின்று வரக்கூடிய அணி என்ன கேட்குறாங்க. ஓமை அணினாலே என்னென்னா கம்பேர் பண்ணுறது தான், எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறது தான். எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னோம்னா ஓமை அணி, அதில் ஓம் உருபு வரணும், வந்துச்சுன்னா ஓமை அணி. அதே எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி ஓம் உருபு வரலைன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதில் பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. என்ன சொல்கிறேன், உன் கையில் இருக்கிறத அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணு, இதை சொன்னால் போதும். உன் கையில் இருந்தால் ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா கம்முன்னு இரு அப்படின்னு கருத்தை சொன்னால் போதும். ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. அது எப்படிப்பட்டது, மலை மேலே நின்று ஒரு யானை எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி உன் கையில் இருக்கிறத நீ கொடுத்தீங்கன்னா நீயும் அமைதியாக நிம்மதியாக இருக்கலாம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த யானை கதையை இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லி ஒன்று விளக்குனா அதுதான் ஓமை அணி. ஓகேவா, டைரக்ட் கொஸ்டின் இந்த குறள் 10th நியூ புக்கில் இருக்குது. நம்ம அதுக்கு தான் சொன்னேன், அணிகள் நமக்கு 10th புக்கில் இருக்க அணின்னு பார்த்தா 4 அணி தான் இருக்கும். தற்குறிப்பேற்றணி, நிறை அணி, தீவக அணி, தன்மை அணி, 4 அணி தான் இருக்கும். ஆனால் நமக்கு பாருங்கள் இங்கே எங்கே எதிலிருந்து கொஸ்டின் வருது, ஓமை அணியிலிருந்து கொஸ்டின் வருது. சார் இது குறளுக்கு நடுவில் கீழே அப்படியே கொடுத்துருப்பான் சார், இந்த குறளை கொடுத்து அது கீழே ஓமை அணின்னு கொடுத்துருப்பான், இன்னொரு குறளை கொடுத்து அது கீழே வஞ்ச போல், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறேன் சார்னா மனப்பாடம் பண்ணால் உங்களுக்கு மறந்து போயிடும்.
அப்போ இந்த 15 அணிகளை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீனிங்கை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துடுவீங்க. அதனால் அணி இலக்கணம் நம்ம அந்த 15 வகையான அணிகளையும் தெளிவாக என்ன பண்ணிடலாம்னா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து 15வது கொஸ்டின். ஸோ இது வந்து உங்களுக்கு குறளே தெரியணும் அப்படி கொடுத்துட்டான். குறட்பா வடிவில் சொற்களை வரிசைப்படுத்துக. அப்போ அதில் இருக்க 40 குறளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மனப்பாடம் பண்ண போகிறோம். மனப்பாடம் மீன்ஸ் மீனிங்கை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு 1க்கு 2 தடவை படித்தோம்னா போதும். அதை அப்படியே நமக்கு படித்தோன்னே என்ன ஆகிடும், தெரிஞ்சிடும். இங்கே ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கரெக்டான ஆர்டர் எதுனா டி ஆப்ஷன் தான். கரும்பு போல் கொள்ள பயன்படும் கீழ் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த குறள் நமக்கு 10th புக்கில் லாஸ்ட்டு குறளாக அது இருக்கும். ஓகேவா? ஸோ 10th நியூ புக்கில் 155. பாருங்கள், அடுத்தடுத்து 4 கொஸ்டின் என்னவா இருக்குது உங்களுக்கு 10th திருக்குறள்லேருந்து. அதுவும் 10th திருக்குறள் 2 இடத்துல இருக்குங்க. இயல் 2க்கு பின்னாடியும் ஒன்று இருக்கும், இயல் 6க்கு பின்னாடியும் ஒன்று இருக்கும். சாரி, இயல் 3க்கு பின்னாடி ஒன்று, இயல் 6க்கு பின்னாடி ஒன்று இருக்கும். இதெல்லாம் அந்த 6க்கு பின்னாடி இருக்கிறதுலேருந்தே எல்லா கேள்வியும் வந்திருக்கு. ஓகேவா? நம்ம போகிற எக்ஸாமில் அங்கே தான் வரும்னு நான் சொல்ல வரல. நம்ம ஃபுல் புக்கு தான் படிக்க போகிறோம். முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கோங்க, எதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 16th கொஸ்டின் நம்ம சொன்னது தான். அரைஞான் கயிறு நம்ம அப்படியே சொன்னோம், அரணா கயிறுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நான் என்ன சொன்னேன், அரைனா இடுப்பு, அந்த ஞான் நான் அப்படின்னா என்னன்னா தொங்குதல். அப்போ இடுப்பில் தொங்குற கயிறை தான் என்னது குறிக்கக்கூடியது தான் அரைஞான் கயிறு. இந்த அரைஞான் கயிறில் என்ன வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு, இதுதான் கேள்வி. ஸோ வேற்றுமை உருபு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஐயாள்கு இன்னது கண் அப்படின்னு படிப்போம். மொத்தம் 8 வேற்றுமை. அதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன இருக்காதுன்னா உருபு இருக்காது. ஸோ மீதி இருக்க 6க்கு என்ன நம்ம படிச்சிருப்போம், ஐ ஆல் கு இன் அது கண் படிப்போமா? ஸோ அதில் பாருங்கள், இதில் இப்போ என்ன இருக்குது, என்ன மறைஞ்சு வந்திருக்கு, அரைஞான் அப்படின்னா இடுப்பில் தொங்கும் கயிறு. அப்போ இடுப்பில் இல் என்ன இருக்குது, மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ ஐ ஆல் கு இன் வருதா? அந்த இன் இன் இல் ஒடு ஓடு இது எல்லாமே எதுனா 5ஆம் வேற்றுமை உறுப்பு. எப்படி கொஸ்டின் பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்கான். நீங்கள் நார்மலாக வேற்றுமை உறுப்பு எல்லாருக்கும் ஐயாளுக்கும் இன்னது கண்ணு தெரியும். 2ஆம் வேற்றுமைக்கு ஐயே, 3ஆம் வேற்றுமைக்கு ஆள், 4ஆம் வேற்றுமைக்கு கு, 5ஆம் வேற்றுமைக்கு இன் இன்னுன்னு தான் தெரியும் எல்லாருக்கும். அந்த இன் இல் ரெண்டுமே பயன்படுத்துகிறாங்கிறது தெரியாது. அப்போ இதில் என்னடா இடுப்பில் தொங்குகிற கயிறுன்னு தான் அர்த்தம். இடுப்பில்னா இல் வரணும், இல் எதுக்கு வரும் அப்படின்னு யோசிப்பான். அதுக்கு தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கான். சூப்பர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ 5ஆம் வேற்றுமை உருபு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் இல் ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆகும், வரும். நம்ம இதெல்லாம் 8th புக்கில் நமக்கு கிளியராக இருக்குது. நம்ம 10th புக்லேயும் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் தெளிவாக என்னது, அந்த தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் இருக்கா, அதிலேயே கொடுத்துருப்பாங்க. தொகைநிலை தொடர்களில் வேற்றுமை தொகையை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அந்த யூனிட் 2லேயும் இருக்கும், யூனிட் 3லேயும் தொகைநிலை தொடர்லையும் வேற்றுமை தொடரை பற்றி படிக்க போகிறோம். அங்கேயும் வேற்றுமை உறவை பற்றி தெளிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை படித்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதான் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 40ல் இந்த கான்செப்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், 17வது கொஸ்டின் நான் உங்ககிட்ட சொன்னது தான். இதில் என்ன கேள்வி பாருங்கள், உறங்கு இறங்கு. இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 10th புக்கு தான். இந்த 10th புக் கம்பராமாயணத்தில் இந்த உறங்கு இறங்குங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குது. ஆனால் கேள்விகள் எப்படி குற்றியல் உகரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் கவர் ஆகலை. 9th புக்குக்கு போகுது 1 2. ஸோ அப்போ அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதில் உறங்கு இறங்கு எனும் சொற்களில் அமைந்துள்ள குற்றியல் உகரம் எது? ஸோ பாருங்கள், குற்றியல் உகரம்னா முதல்ல என்ன அதை சொல்லிடுறேன். நம்ம சார்பெழுத்து 10 வகைப்படும். அந்த 10ல் ஒரு வகை தான் என்னென்னா குற்றியல் உகரம். குற்றியல் உகரம்னாலே இந்த வார்த்தை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் எழுத்து என்னவா தெரியுமா இருக்கும், குசுடு துபுருவாக தான் இருக்கும். குசுடு துபுரு நீங்கள் படிச்சிருப்பீங்க, வல்லின உகரம்னு. கசட தபரை கூட ஊவை போட்டிங்கன்னா குசுடு துபுருவாயிடும். அந்த குசுடு துபுருவில் ஏதாவது ஒரு எழுத்து தான் கடைசியாக வரும். அப்போ பாருங்கள், இந்த உறங்கு இறங்குல பாருங்கள், ஃபஸ்ட் எழுத்துனா கூ, சாரி கடைசி எழுத்து என்ன வந்திருக்கு, கூ தான் வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே குற்றியல் உகர சொற்கள் தான். ஓகேவா? இதில் முற்றியல் உகரம் வரும், நான் அதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது சொல்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு மட்டும் பாருங்கள். அப்போ ரெண்டுமே குற்றியல் உகரம்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இது என்ன வகை குற்றியல் உகரம்னு எப்படி சார் சொல்கிறது, வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் உயிர் தொடர்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, எப்பயுமே அந்த வகையை எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம்னா கடைசி எழுத்திற்கு முந்தைய எழுத்தை வைத்து நீங்கள் என்ன பண்ணணும், முடிவு பண்ண போகிறோம். அப்போ கடைசிக்கு முந்தின எழுத்து பாருங்கள் என்ன இருக்குது, இங்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்தாக இருந்தால் வன்தொடர். வல்லின எழுத்து உங்களுக்கு தெரியும், கசட தபர, அது வந்தால் வன்தொடர் போடணும். மெல்லின எழுத்தாக இருந்தால் மென்தொடர் போடணும். இது என்னது, ஞனன நமன படிப்பீங்களா? அப்போ அந்த இங்கு அப்படிங்கிறது என்னது, மெல்லின எழுத்து. ஸோ அப்போ இது என்னது, ஆப்ஷன் டி மென்தொடர் குற்றியல் உகரம். புரியுதா உங்களுக்கு? குற்றியல் உகரம் அப்படின்னாலே கடைசியில் குசுடு துபுரு கண்டிப்பாக வரணும். இதெல்லாம் வந்திருக்கு, ஓகே. அதுக்கு முன்னாடி எழுத்தை வச்சு நீங்கள் வகைப்படுத்த வேண்டியதான். வல்லினம் வந்தால் வன்தொடர், மெல்லினம் வந்தால் மென்தொடர்,
இடையினம் வந்தால் இடைத்தொடர், உயிரெழுத்து வந்தால் உயிர் தொடர், நெடில் எழுத்து வந்தால் நெடில் தொடர், ஆயுத எழுத்து வந்தால் ஆயுத தொடர்னு 6 வகை குற்றியலுகரம் இருக்குது. இந்த கொஸ்டினில் இங்கு வந்திருக்கு. இங்குங்கிறது மெல்லின எழுத்து. ஸோ மென் தொடர் குற்றியலுகரம் ஆன்சர். ஸோ இது ஏன் 9th புக்குன்னு போட்டுருக்காங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னது தான். சார்பு எழுத்துக்களோட 10 வகைகள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க 6வதுலேருந்து. நம்ம கிளாஸில் என்ன பண்ண போறோம்னா 6 to 10 இருக்க எல்லா இலக்கணங்களையும், அதாவது எல்லா எழுத்து இலக்கணத்தையுமே பார்க்க தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் 18வது கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். டைரெக்டாக இந்த வரி எங்கே இருக்குன்னா கம்பராமாயணத்தில் தான் இருக்குது. ஸோ 10th நியூ புக்கில் யூனிட் 6ல் இருக்குது. ஸோ இது பாருங்கள், வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிற்கும் மாதோ. இந்த இதில் இந்த வார்த்தை இந்த தொடரில் எது அசை நிலைன்னு கேட்குறேன். அசை நிலைன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஓசை இன்பத்துக்காக ஒரு செய்யுள்ள அந்த சவுண்டு இனிமையாக இருக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்னது அசை நிலை. அதுக்கு தனிப்பட்ட மீனிங்லாம் ஒன்றும் கிடையாது. தனிப்பட்ட மீனிங் இருக்கணும், அசைக்கு பொருள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? செய்யுள் வழக்கில் அசைக்கு பொருள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அப்போ அதுதான் கேட்குறான். இதில் இனிமைக்காக பயன்படுத்துகிற மாதிரி, அதாவது அந்த ஓசைக்காக பயன்படுத்துகிற மாதிரி எது இருக்குது? மாதோ அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது. அப்போ அதை வச்சே போட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ மீனிங் இருக்கணுங்கிற அவசியம் இதுக்கு தனிப்பட்ட முறையில் கிடையாது. ஸோ அப்போ 18 வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா டேரெக்டாக கம்பராமாயணத்துலேருந்து ஒரு வரி எடுத்து கொடுத்துருக்கான். அசைனா என்னென்னு நான் யாப்பிலக்கணம் நடத்தும் போதே உங்களுக்கு சொல்லுவேன். அசைக்கு பொருள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ட்டு. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 19 தொகா நிலைத்தொடர். நம்ம ஃபஸ்ட்லாம் தொகை நிலையை பற்றி பார்த்தோமா, இங்கே தொகா நிலைத்தொடர். இதுவும் யூனிட் 3. அங்கே தொகை நிலைத்தொடர்னா யூனிட் 2ல் பார்த்தோம், அழகு 2ல். இது யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 56ல் இருக்குது. தொகை நிலைத்தொடர் மொத்தம் 9 வகையான தொகை நிலைத்தொடர் இருக்குது. அதை நம்ம தெளிவாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் கண்டு நடுங்கிடும். அது பார்த்தீங்கன்னா கண்டு ஊ வந்திருக்கு, ஊ வந்தால் வினையச்சம். அப்போ இது வினையச்ச தொடர். தொகை நிலைத்தொடரில் ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் இருக்கிறது என்னன்னா வினையச்ச தொடர். அடுத்து ஆடுக ஆடுக பார்த்தாலே உங்களுக்கே நிறைய பேர் தெரியும், இது அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அடுக்குத்தொடரும் இரட்டை கிளவி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்படி தான் வரும், ரிப்பீட்டடான வார்த்தைகள் தான் வரும். அப்புறம் எப்படி அதை நான் அடுக்குத்தொடராக இரட்டை கிளவியான்னு சொல்கிறது? பிரித்தால் பொருள் தந்தால் அடுக்குத்தொடர், அதே பொருள் தரலைன்னா இரட்டை கிளவி. இதில் பாருங்கள், ஆடுக ஆடுக பிரிக்கிறேன். ஆடுக அப்படின்னாலே மீனிங் இருக்குது, ஆடு அப்படின்னு மீனிங் இருக்குது. ஸோ அப்போ இது பொருள் தருது, இது அடுக்குத்தொடர். அதே சலசல பலப்பல குடுகுடு, அவன் குடுகுடுன்னு ஓடினான் சார் அப்படின்னு சொல்கிறோம். குடுகுடு அப்படின்னா அது பிரிச்சிங்கன்னா குடு அப்படின்னா மீனிங் இருக்காது. ஸோ அப்படி வரக்கூடியது என்னது இரட்டை கிளவி. ஜீன்ஸ் படத்தில் கூட ஒரு பாட்டு வரும், சலசல சலசல இரட்டை கிளவி தக 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 இரட்டை கிளவி ரெண்டல்லோ இரண்டும் ஒன்றல்லோ பிரித்து வைத்தல் நியாயமில்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ பிரித்து பார்த்தீங்கன்னா பொருள் இல்லைன்னா அது என்னது இரட்டை கிளவி. நம்ம சுரதா கூட ஒன்று சொல்லியிருப்பார் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் சொல்கிறாப்பாங்க. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்க, பிரிச்சிங்கன்னா அங்கேயும் பொருள் கிடையாது, இங்கேயும் பிரிஞ்சு போனீங்கன்னா என்னது இந்த இல்லற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி பற்றி நம்ம படிப்போம். ஓகேவா? இதில் அடுக்குத்தொடர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு தொகைநிலை தொடர் தான். சி ஆப்ஷன் பாருங்கள், நடுங்கிடும் வில். ஃபஸ்ட்டு இருக்க வார்த்தை என்ன, நடுங்கிடும் வினை முற்று. ஸோ அப்போ இது என்னென்னா வினை முற்று தொடர். ஃபஸ்ட்டு இருக்கிறது வினை எச்ச தொடர். சி ஆப்ஷன் என்ன, வினை முற்று. இந்த 9 உங்களுக்கு தெளிவாக நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னா தெளிவாக உங்களுக்கு புரியும். இந்த இதுக்கு ஆன்சர் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நடுங்கிடும் வில். ஸோ இது வினை முற்று. அப்போ ஃபஸ்ட்டு 3மே தொகாநிலை தொடரில் வருது. இந்த குலைக்காது மட்டும்தான் என்னது வரலை. ஓகேவா? ஸோ அதனால் டேரெக்டாக 10th நியூ புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் 3 படிச்சிருந்தீங்கன்னா இலக்கணம் இதை அப்படியே நீங்கள் போடலாம். ஸோ அடுத்து 20வது கொஸ்டின். இதுவும் பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்குது. உடன்படும் மெய்மயக்கம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு பாக்ஸ் போட்டு 9th சின்னதாக கொடுத்துருப்பான். அதிலிருந்து ஒரு சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லைங்க, உடன்படும் மெய் சந்தியாக வரக்கூடிய வார்த்தை எது? பகுபதம்னா பிரிக்க, பதம்னா என்னென்னா சொல்லுங்க, சொல் மொழி கிளவி பதம் இதெல்லாமே ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடிய மீனிங் தான். அப்போ பதம்னா ஒரு வார்த்தை, பகுபதம்னா பிரிக்கக்கூடிய வார்த்தை, பிரிக்க முடியும், பகுக்க முடியும். அப்போ ஒரு வார்த்தையை பிரிக்கிறோம், அது நடுவில் என்ன சந்தி வரணும்னா உடம்படும் மெய் சந்தி வரணுமாமா. உடம்படும் மெய் சந்தினா என்னன்னு தெரியணும், அது தெரிஞ்சால் போட்டுடலாம். உடம்படும் மெய் சந்தினா இ, அந்த யா போட்டு புள்ளி வைப்பீங்களா, அந்த இ அதுதான் என்னது உடம்படு மெய் சந்தி. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்க, அமைவிலன் அதில் இவ்வு தான் வரும் இல்லையா? இங்கே பாருங்க துணை இளன், இங்கே என்ன வரும், ஈ வரும். இங்கே அன்பிலன், அன்பு கூட்டல் இளன் தான், அவ்வளோதான். அங்கே எந்த ஒரு சந்தியும் வராது. கீழே ஈகலான், ஈகல் கூட்டல் ஆண், அவ்வளோதான், எந்த சந்தியும் வராது. அப்போ பி ஆப்ஷனில் மட்டும்தான் என்ன வருது, அந்த எகர ஒற்று வருது, யா போட்டு புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அந்த இ வருது.
உடம்படுமைனா என்னன்னு தெரிஞ்சால் போதும். அது 9th புக்கில் அந்த பாக்ஸ் ஒரே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் 21வது கேள்வி. இதில் பாருங்கள் டைரக்ட் கொஸ்டினுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தா, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ்லேருந்து பார்த்தோமா, கிண்கிணி சூளி அதே இதுங்க. அதில் ஒரு பாக்ஸ் போட்டு அணிகலன்னு கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலேயே இன்னொரு பாக்ஸ் போட்டு இதை கொடுத்துருப்போம். செங்கீரை பருவம் நான் சொன்னேன் உங்ககிட்ட. பிள்ளை தமிழ்னா என்னன்னு சொன்னேன், அரசரையோ இறைவனையோ தலைவனையோ குழந்தையா நினச்சி என்னது பேசுறது தான், பாடக்கூடியது தான் பிள்ளைத்தமிழ். ஒரு குழந்தையா பாடுறது. ஓகேவா? ஸோ அப்போ 3 மாத குழந்தைகள்லேருந்து பாவிச்சு பாட ஆரம்பிப்பாங்க, அதான் பிள்ளைத்தமிழ். 3வது 4வது மாதத்தை என்ன சொல்லுவாங்கன்னா காப்பு. 5வது 6வது மாதத்தை என்ன சொல்லுவாங்கன்னா செங்கீரை. நீங்கள் படிச்சிருப்பீங்க பிள்ளைத்தமிழ் 10 பருவம். ஸோ காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, அதுக்கப்புறம் ஆண் பாலுக்கு 3 பெண் பாலுக்கு 3 அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. லாஸ்ட் 3 படிச்சிருப்பீங்க. சிற்றில், சிறுதல், சிறுபறை ஆண்பாலுக்கு, கலங்கு, அம்மானை, நீராடல் பெண்பாலுக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பருவம் எதுனா காப்பு. காப்புக்கான மாதம் என்னென்னா 3, 4. அடுத்து எதுனா செங்கீரை. செங்கீரைக்கான பருவம் என்னன்னா 5, 6. அடுத்த பருவத்துக்கு அடுத்த 2 7, 8. அடுத்த 2 9, 10 அப்படியே போகும். ஓகேவா? அப்போ 3வது 4வது மாதத்துல இருந்து ஒரு குழந்தை 3 மாதத்துல எப்படி இருக்கும், அதில் பாவிக்கிற மாதிரி ஆரம்பித்து 22வது மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வயசு வரைக்கும் என்னது பாவிச்சு பாடக்கூடியது தான் பிள்ளைத்தமிழ். ஓகேவா? அப்போ இது செங்கீரை பருவத்திற்கான மாதங்கள் என்னன்னு கேட்குறாங்க. செங்கீரை எப்படி காற்றுல அப்படியே மென்மையாக அப்படியே ஆடுமோ, அது மாதிரி 5, 6 மாதத்துல குழந்தைக்கு எப்படி தலை அப்படியே லைட்டாக ஆடிக்கிட்டு இருக்குமா, தலை நின்ன மாதிரியும் இருக்கும். சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம குழந்தைக்கு தலை நின்றுச்சுன்னு நம்ம முதுகில் கை வச்சுட்டு இருப்போம், ஏய் தலையப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு, சடக்குன்னு தலை இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ 5, 6 மாதத்துல அப்படியே குழந்தையோட தலை அவ்வளோ மென்மையாக இருக்குமா, செங்கீரை மாதிரி. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 22nd கொஸ்டின். நான் உங்ககிட்ட சொன்னதான் விருந்தோம்பல் பற்றி 3வது இயல் இருக்குது சொன்னேன்னா, அதில் நிறையா பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. அதில் யார் யார் எந்தெந்த பாடல் வரி எழுதியிருக்காங்க வச்சாங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால், ஸோ அதுதான் யூனிட் 3 விருந்தோம்பல்லேருந்து 10th இருக்கக்கூடிய உரைநடையிலேருந்து கேள்வி வந்திருக்கு. பேஜ் நம்பர் 52ல். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்தாவே ஆனாலும் என்னது விருந்தோடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, ஔவையார். யாருங்க, கொன்றை வேந்தன் அப்படிங்கிற நூலில் யார் எழுதியிருப்பா, ஔவையார். ஔவையார் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மூதுரை, ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றை வேந்தன் போன்ற நூல்களை எழுதிய ஔவையார் அவங்களோட கொன்றை வேந்தன் நூலில் இதை சொல்லியிருப்பாங்க, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? 10th புக்கில் டைரக்ட் கொஸ்டின். ஸோ 23வது இது பாருங்க, உப்பிலா கூழிட்டாலும் முன்பதே அமிர்தமாகும். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே விருந்தோம்பல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது, உரைநடையில் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா செய்யுளில் பார்ப்பீங்க. காசிகாண்டம் அப்படின்னு அதிவீர ராமர் பாண்டியர் எழுதினார் ஒரு செய்யுள்னு நான் சொன்னேன். அதில் விவேக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சும்மா பாக்ஸ் போட்டு என்ன பண்ணியிருப்பான், ஒரு செய்யுளை கொடுத்துருப்பான். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா அமிர்தமாகும். என்ன சொல்கிறாங்க, ஒப்புடன் முகம் சிரிச்சுக்கிட்டே உபசரிச்சுட்டு நீங்கள் உப்பே இல்லாமல் ஒரு கூழ் கொடுத்தா கூட அது எனக்கு என்னவா இருக்கும், அமிர்தமாக இருக்கும். நான் யாருனே உங்களுக்கு தெரியல இல்லையா, நான் யாருனே தெரியாதவன், என்கிட்ட நீங்கள் நல்லா சிரித்து பேசிட்டு உப்பே இல்லாமல் கூழ் கொடுத்தா கூட அது எப்படி இருக்குமாம்மா, அப்படியே அமிர்தமாக இருக்கும் அப்படிங்கிறான். ஓகேவா? ஸோ அது எந்த நூல்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா விவேக சிந்தாமணி. ஓகேவா? 10th நியூ புக்கில் டைரக்ட் கொஸ்டின் எல்லாமே. ஸோ அடுத்து பாருங்கள், குறிஞ்சி நிலத்திற்குரிய ஊர் எது. ஸோ இந்த ஊருக்கான ஷார்ட்கட்டும் நம்ம பார்ப்போம். சிறுகுடி. குறிஞ்சி நிலத்துக்கு சிறுகுடி. முல்லை நிலத்திற்கு என்னதுன்னா பாடி, சேரி. பாடி நம்ம காட்பாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முல்லை நிலப்பகுதி தான். காட்பாடி, சேரின்லாம் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே முல்லை நிலப்பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா மருத நிலத்துக்கு என்ன வரும், பேரூர், மூதூர். பேரூர், மூதூர் இதெல்லாம் எதனா மருத நிலத்தை குறிக்கக்கூடியது. பாக்கம், பட்டினம்லாம் உங்களுக்கே தெரியும், கடற்கரை பகுதியை தான் என்ன சொல்லுவீங்க, பாக்கம், பட்டினம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இதெல்லாம் கடற்கரை பகுதி, நெய்தல் நிலத்திற்கு உரியது. ஸோ அப்போ இதில் குறிஞ்சி நிலத்துக்கு எது, அந்த ஆப்ஷன் டி சிறுகுடி தான். டைரெக்டாகவே உங்களுக்கு இருக்குது. இதுக்கு ஷார்ட்கட்டில் நம்ம சொல்லுவோம் யூனிட் 6. அடுத்து பாருங்கள் இன்னொரு குறள். குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை என்னும் குறளின் அடுத்த வரியை கண்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு 2 குறளில் டைரெக்டாக உங்களுக்கு என்ன தெரிய வேண்டியதாக இருக்குது, அதோட ஆர்டர் வரைக்கும் தெரிய வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த குறள்களை நம்ம ஒரு 40 குறள் தான் இருக்குது, ரொம்ப அதிகம் இல்லை. 1330 குறள் நம்ம படிக்க போகிறதில்ல. வெறும் 10th புக்கில் இருக்க 40 குறளை மீனிங்கோட 1க்கு 2 தடவை வாசித்தா போதும், நம்ம என்ன பண்ண முடியும், போட முடியும். என்ன வரி, குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. சுற்றம்னா இங்கே என்னது,
அப்படியே கூடி வாழ்றது இல்லையா? அது என்ன சொல்றாங்க பாருங்க, குற்றமிலானாய் குடி செய்து வாழ்வனை. நீ தப்பு செய்யாம நீ வாழ்றியா? உன் வாழ்க்கைய வாழ்றியா? உலகமே உங்கள என்ன சொல்லுமா? நான் உன் சொந்தக்காரன், நான் உன் சொந்தக்காரன்னு எல்லாருமே உங்கள சொந்தம் கொண்டாடிக்க விரும்புவாங்க. இதுதான் இதுல விளக்கம். ஓகேவா? குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை. குற்றமே இல்லாம நீ குடி செய்து வாழ்ந்திருக்க. உன் வாழ்நாள்ல அப்படின்னா, உலகமே உன்னைய சுற்றமா ஏத்துக்கும். சுற்றம்னா என்னன்னா, உறவா ஏத்துக்கும். ஓகேவா? ஸோ டைரக்ட் கொஸ்டின் 10th புக்கு யூனிட் 6 நான் பாருங்க பேஜ் நம்பர் 155, 54, 56ங்கிறது லாஸ்ட்டா ஒரு டேபிள் காலம் போட்டிருப்பேன். எத்தனை கொஸ்டின் வந்திருக்கும் பாருங்க அதுல மட்டும். அடுத்து பாருங்க 26 நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒரு 5 மங்கையர்கள பத்தி ஒரு பாடம் இருக்கு. ஸோ அந்த பாடம் தான் இது. கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும். இதில் இந்த ராஜம் கிருஷ்ணன் பி ஆப்ஷன் ராஜம் கிருஷ்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ சாகித்ய அகாடமி விருது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. வேருக்கு நீர் அப்படிங்கிற நூலுக்காக நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? லேடி தான் இவங்க. அதான் நான் சொல்லிட்டேன். 5, 6 லேடிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. லேடி தான். ஆனால் களத்துக்கே போய் என்ன பண்ணுவாங்க? அவங்கள பற்றி ஆராய்ஞ்சு அவங்க புக் எழுதுவாங்க. ஸோ அதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அதனால் கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும். அப்படி எழுதுறது மக்களுக்கே போய் சேரணும்னு நினச்சது யாருன்னா கேட்குறாங்க ராஜம் கிருஷ்ணன். கள ஆய்வு புதினனாலே ராஜம் கிருஷ்ணன் தான். ஸோ டைரக்ட் கொஸ்டின் யூனிட் 7ல் 10th புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் 173. அடுத்து இது பாருங்கன்னா இது சூப்பர் கொஸ்டின். ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றி குறிப்பிடும் நூல் எது? என்ன கேட்குறாங்க? ஐம்பெருங்காப்பியம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம் அப்படின்னா என்ன சார்? ஐம்பெருங்காப்பியம்னா பெருசாக இருக்கும், ஐஞ்சிருங்காப்பியம்னா குட்டியாக இருக்கும். அப்படியா? அப்படி கிடையாது. அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 பற்றியும் சொன்னிச்சுன்னா ஐம்பெருங்காப்பியம். இந்த 4ல் 1 2 பற்றி சொன்னிச்சுன்னா ஐஞ்சிருங்காப்பியம். அவ்வளோதான். மற்றபடி இது பெருசாக இருக்கும் சார், இந்த புக்கு நிறையா பாட்டு வரும், இது குட்டியாக இருக்கும், 100 லைனு 200 லைன் தான் வரும், அப்படி கிடையாது. இந்த 4 பற்றியும் சொன்னால் ஐம்பெருங்காப்பியம், 4ல் ஏதோ 1 2 பற்றி சொன்னால் ஐஞ்சிருங்காப்பியம். ஓகேவா? ஸோ இந்த ஐம்பெருங்காப்பியம் நமக்கு நம்ம நார்மலாக நம்ம எந்த ஆர்டரில் படிப்போம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேவா? ஐம்பெருங்காப்பியம் என்ன படிப்போம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. நம்ம இந்த ஆர்டரில் படிப்போம். ஆனால் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரமில் திருத்தணிகை உலாலிருந்து ஒரு பாட்டு எடுத்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏன்னா இதை எதுக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சார் திருத்தணிகை உலான்னு சொல்லிட்டு போங்களேன் சார், ஐம்பெருங்காப்பியத்தை பற்றி சொல்லியிருக்குன்னு சொன்னால் நாங்கள் எழுதிட போகிறோன்னு நினைப்பீங்க. ஒரு தடவை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டிஎன்பிசியில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் அந்த ஆர்டரை சொல்லுன்னு கேட்டான். எந்த ஆர்டரில் அந்த 5 சொல்லியிருக்காங்கன்னு கேட்டான். நம்ம வழக்கம் போல் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு போட்டால் தப்பு. அந்த திருத்தணிகை உலாவோட பாட்டை நான் படிக்கிறேன் பாருங்க. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலை உணைந்தான், வந்தா வளையாபதி தருவான், வாசவனுக்கு ஈந்தான், திளையாத குண்டலகேசிக்கும். இதான் அந்த பாட்டு. அப்போ இதில் பாருங்க எந்த ஆர்டரில் சொல்கிறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு பாருங்க சிந்தாமணியாம். அப்போ ஃபஸ்ட்டு எந்த நூலை சொல்கிறாங்க? சிந்தாமணி, சீவக சிந்தாமணி தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன படிக்கிறாங்க பாருங்க, சிலப்பதிகாரம் படைத்தான். 2வது சிலப்பதிகாரத்தை சொல்கிறாங்க. 3வது கந்தா மணிமேகலை, 3வது மணிமேகலை. 4வது நந்தா வளையாபதி தருவான், வளையாபதி 4வது, கடைசி குண்டலகேசி. ஓகேவா? இந்த ஆர்டரில் சொன்னது என்னது? திருத்தணிகை உலா. ஓகே, இதெல்லாம் சிம்பிளாக கேட்டாங்க. 10th புக்கு படித்தவன் எல்லாருமே போட்டிருப்பான். அதே அந்த ஆர்டரை சொல்லுன்னு சொன்னாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்ம டெப்த்தாக படிச்சுக்குவோம். ஸோ நமக்கு சிலப்பதிகாரமில் யூனிட் 7லேயே இருக்குது. 10th நியூ புக்லேயே பேஜ் நம்பர் 169 இருக்குது. அடுத்து பாருங்கள் 21, ஒரு 3 கொஸ்டின் தான். 28வது கேள்வி வந்து பாருங்கள், உய்ய வந்த பெருமானை அன்னையாக உருவகித்து பாடியவர் யார்? நம்ம இதை வந்து எப்போ தெரியுமா பார்த்தோம்? முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். குலசேகர ஒரு கொஸ்டின் பார்த்தோம். பெருமாள் திருமொழியிலிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே இதில் இருந்தால் இதையும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே செயலிலேருந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த குலசேகர ஆழ்வார் பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துலேருந்து ஒரு பாடல் பாடியிருப்பார். ஸோ அந்த பாட்டு தான் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த உய்ய வந்த பெருமாளை வந்து அன்னையிருப்பார், ஒரு வகித்து பாடியிருப்பார். இந்த குலசேகர ஆழ்வார் எங்கே பிறந்தவர்? நம்ம பக்கத்தில் இருக்க கேரளா திருவஞ்சைக்கிழம் பகுதியில் கூட பாலக்காடு பகுதியில் பிறந்தவர் தான் யார்? குலசேகர ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்கள் எழுதினாங்க. 4 ஆப்ஷனுமே பாருங்கள் ஆழ்வார்கள் தான். நம்ம ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். இதில் இருக்கிற அதிக பாடல் 4000 பாட்டு. 4000 திவ்ய பிரபந்தம்னா என்ன? 4000 பாட்டு. அது 4000 பாட்டில் இருக்கிற அதிகமாக பண்ண தெரியுமா? ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார். 1296 பாடல் பாடியிருக்கார். ஸோ அதில் ஒரு ஆழ்வார் தான் யாருன்னா குலசேகர ஆழ்வார். 12 ஆழ்வாரில் ஒருத்தர் தான். அவர் 2 புக் எழுதியிருக்காரு. பெருமாள் திருமொழி,
முகுந்த மாலை அப்படின்னு 2 புக் எழுதியிருக்காரு. அந்த 2 புக்குமே 4000 திவ்ய பிரபந்தங்களாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பெருமாள் திருமொழியிலிருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க அதே லைன் தான் கொடுத்துருக்கான். எதுவும் புதுசாலாம் நம்ம வெளியெல்லாம் போய் படிக்க வேண்டியதில்லை. அப்படியே அதே டைரக்ட் கொஸ்டின். 10th நியூ புக்கில் யூனிட் 4 பாருங்கள். 10th நியூ புக்கில் யூனிட் 4 எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அறிவியல் தொழில்நுட்பமா? அறிவியல் தொழில்நுட்பத்தில் தான் பரிபாடலும் வந்துச்சு. அதில் 2-3 கேள்வி பார்த்தோம். இங்கே யூனிட் 4ல் தான் இதுவும் வந்திருக்கு. அப்போ பாருங்கள், ஒரே யூனிட் 4ல் செய்யுள் வந்து மட்டும் 4 கேள்வி 5 கேள்வி வந்திருக்கு. ஓகேவா? பேஜ் நம்பர் 82ல் இருக்குது. அடுத்து பாருங்கள், கை தொழுது. இதுவும் நம்ம சொன்னது தான். வேற்றுமை தொகை பற்றி தெரிஞ்சால் போதும். கை தொழுது, கையெடுத்து உங்களுக்கு கும்பிட்றேன். இப்போ என்ன அர்த்தம்? கையால் தொழுறேன், கையால் உங்களை கும்பிட்றேன். கை ஆள் ஆள், அப்போ ஐ ஆள் கூ. அதில் ஐனா 2ஆம் வேற்றுமை, ஆள்னா 3ஆம் வேற்றுமை. டைரெக்டாக தெரியும் இல்லையா? ஸோ 10th அந்த வேற்றுமை தொகை படித்தா போதும், கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், போட்டு வந்துடலாம். ஸோ கடைசி கொஸ்டின் 30வது கேள்வி பாருங்கள். கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு சென்று உண்மையாக நிகழ்வுகளை நூலாக தந்தவர். இப்போ தான் நம்ம முன்னாடி பார்த்தோம், 25வது கொஸ்டினாக பார்த்தோம். அதே தான், களத்துக்கு போய் என்ன பண்ணார்? எழுதினவங்க ராஜம் கிருஷ்ணன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஓகேவா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் நம்ம ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். போன வருஷம் கேட்ட ஒரு கொஸ்டின்லேயே நம்ம எடுத்து பார்த்தா 30ல் 25 கொஸ்டின் கிட்ட எங்கே இருக்குது? 10th இருக்குது. ஓகேவா? அதுக்கான இது பாருங்கள். உங்களுக்கு புக் ப்ரூஃபே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். 1வது கொஸ்டின்லேருந்து 30வது கொஸ்டின் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அங்கே போட்டதே தான். எந்த யூனிட்டில் வருது, எந்த பேஜ் நம்பரில் வருது, எல்லாமே நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 4 இந்த கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 16, கொஸ்டின் நம்பர் 17, கொஸ்டின் நம்பர் 20. இந்த 6 கொஸ்டின் மட்டும்தான் 10th புக்கை தாண்டி போயிருக்கு. மற்ற 24 கேள்வி இதுதான் 10th புக்கில் வித் உங்களுக்கு புக் ப்ரூஃபோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் செக்னாலும் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே அப்படியே 10th புக் டைரக்ட் லைனு, டைரக்ட் இதை எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th புக்கில் இருந்து மட்டும் 24 கேள்வி 30க்கு. நம்ம பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? 30 கேள்வியில் நீங்கள் எவ்வளோ எடுத்தால் பாஸ்ன்னு சொன்னேன்? மினிமம் 10 எடுத்தாலே பாஸ் பண்ண முடியும் சொன்னேன். ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட்டு 20லேயே நீங்கள் 10 போட்டிங்கன்னா பாஸு. மேக்ஸிமம் 15 வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு 10 ரைட்டு, ஃபஸ்ட்டு 20ல் ஒரு 5 ரைட்னாலும் 15. அப்போ 30க்கு 15 எடுத்தால் போதுங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்கறது. உனைய 30க்கு 25 எடுங்க, 28 எடுங்கலாம் டிஆர்பி எதிர்பார்க்கல. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, சார் நான் கோர் எக்ஸாமுக்கு கோர் பேப்பருக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா அப்படின்ட்டு. அவங்க உங்கள்கிட்ட அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. தமிழ் எலிஜிபிலிட்டி இப்போ எல்லா போர்டு எக்ஸாம்லையும் கம்பல்சரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் கம்பல்சரி எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால தான் இது எளிமையாகவும் கேட்குறான். ஒரே புக்கு 10th புக்கில் அவன் என்ன பண்ணுறான்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்டுறான். ஸோ அதனால் ஷோர் ஷார்ட்டாக 10th புக்கு நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாலே 30க்கு 30க்கு 18. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 10th புக்கில் இருந்து டேரெக்டாக எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு? 24 கொஸ்டின். 9th புக்கில் இருந்து டேரெக்டாக 3 கொஸ்டின். டேரெக்ட்னா அந்த வல்லின மிகுமிடங்கள் மிகா இடங்கள் அந்த கான்செப்டில் இருந்து. அது போக ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு 3 ஜென்ரல் கொஸ்டின்னா என்ன சார்? அகரவரிசைப்படுத்துக பார்த்தீங்களா? அதில் ஜென்ரல் கொஸ்டின். அதேமாதிரி செய்வான், பகுபதூர் பிரகடனம் தெரிஞ்சால் அது எந்த வார்த்தை கொடுத்தாலும் என்ன பண்ணிட்டு போயிடலாம்? நம்ம போட்டு போயிடலாம். ஸோ இவ்வளோ தான். அந்த 24லேயே ஒரு 3 கொஸ்டின் கிட்ட கான்செப்ட், மற்ற 21 கொஸ்டின் உங்களுக்கு டைரக்ட் லைனு, டைரக்ட் புக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம சார் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா 10th புக்கில் இந்த ஏரியாவில் மட்டும் கேட்டிருக்காங்க சார், அதை படிக்கிறேன், இந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. ஓகேவா? 10th புக்கில் கேட்டிருக்கான், அது கன்ஃபார்ம். அப்போ 240 பேஜஸ் இருக்குன்னா 240 பேஜஸ் நம்ம கிளியர் கட்டாக என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். நமக்கு ஒன்றும் இல்லைங்க, மொத்த தமிழுக்கு நம்ம 15 வகுப்புகளில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எப்படி சார் பண்ண போகிறோம்? நமக்கு ஒரு வகுப்பு பொருள் இலக்கணம் ஃபுல்லாக. பொருள் இலக்கணம் முடித்தா நமக்கு யூனிட் 6, 7ல் இருக்கக்கூடிய இலக்கணம் உங்களுக்கு என்ன ஆயிடுது? கவர் ஆகிடுது. அடுத்து ஒரு வகுப்பு யாப்பு இலக்கணம், ஒரு வகுப்பு அணி இலக்கணம், ஒரு வகுப்பு எழுத்து இலக்கணம். அப்போ 4 வகை இலக்கணத்துக்கு 4 கிளாஸ் போயிடுதா? மீதி ஒரு வகுப்பு என்னென்னா அந்த இதர இலக்கண பகுதிகளை உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்? 10th இருக்கக்கூடிய இதர பகுதிகளை நம்ம சொல்ல போகிறோம். அப்போ 5 வகுப்பில் 10th இலக்கணம் உங்களுக்கு ஓவராலாக என்ன ஆகும்? 10th இலக்கணம் மட்டும் இல்லைங்க, யாப்பு இலக்கணம் நான் வெளியே இருந்து உங்களுக்கு நடத்த போகிறேன். அணி இலக்கணம் 15 அணிகளும் உங்களுக்கு நடத்த போகிறேன். எழுத்து இலக்கணம் உங்களுக்கு சார்பெழுத்துக்கள் 10 வகையும் நடத்த போகிறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 5 கிளாஸில் உங்களுக்கு நம்ம தெளிவாக முடிப்போமா? அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்? உரைநடை, துணைப்பாடம், செய்யுள் பற்றி என்ன பண்ண போகிறோம்? டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதை தாண்டி 9th புக்கில் எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், இங்கே இல்லாமல் அங்கே என்ன இருக்குது, வல்லின மிகுமிடங்கள் மிகா இடங்கள் இங்கே கொஞ்சம் தான் இருக்குது, அங்கே நல்ல டெப்த்தாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதையும் சேர்த்து என்ன பண்ணுவோம்?
உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியை பற்றி நீங்கள் ஒரு சிறு துளி கூட இனிமேல் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு வித் ப்ரூஃபோட எக்ஸ்பிளனேஷனோட இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ அதனால் இது மட்டும் போதுமானது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. நம்ம அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா வகுப்புகள் தொடங்க போகுது. உங்களுக்கு வீக் டேஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ்லேருந்து உங்களுக்கு வகுப்புகள் இருக்கும். வீக் எண்டில் சாட்டர்டே சண்டேஸில் உங்களுக்கு தமிழ் வகுப்புகள் என்னது இருக்க போகுது. இது உங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர் மாறலாம். ஓகேவா? சில நேரங்கள் தமிழ் வகுப்புகளும் இடையில உங்களுக்கு வரலாம். ஓகேவா? ஸோ நம்ம சொல்கிறது தான் மொத்தமாக 40 கிளாஸஸில் உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 40 to 45 கிளாஸஸ். ஓகேவா? ஜிஎஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட பிளான் நான் எப்போ சொல்ல போகிறேன், புதன்கிழமை உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஜிஎஸ் கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின் எடுத்து, ஏன்னா ஜிஎஸ் கொஸ்டின் நமக்கு ஒரு செட்டுக்கு 10 கேள்வி தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ மொத்தமாக ஒரு 3 செட்டு 4 செட்டு கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வரேன். அப்போ இந்த 40 கொஸ்டினில் எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க, லாஸ்ட் இயரில் எங்கெங்கே கேட்டிருக்கான், எப்படி நம்ம படிக்கணும் வைக்கணும் எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஜிஎஸ் வந்து நம்ம புதன்கிழமை உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஜிஎஸ்க்கான அறிமுக வகுப்பு ஒன்று இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் வைக்கணும், என்ன புக்கில் இருந்து கேட்குறாங்க வைக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் என்ன பண்ணிடுவேன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஜிஎஸ் பற்றியும் தமிழ் எலிஜிபிலிட்டி பற்றியும் என்ன பண்ண தேவையில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. திரும்ப திரும்ப சொல்கிறது தான், தமிழ் எலிஜிபிலிட்டி தானே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கேட்பாங்க, கோர் பேப்பரே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க மெயின் எக்ஸாம். அதே மாதிரி மெயின் எக்ஸாமில் கோர் பேப்பரில் எல்லாருமே அவங்கவுங்க கோரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ நமக்கு மீதி இருக்கக்கூடிய சைக்காலஜி ப்ளஸ் ஜிஎஸ்ஸை மார்க் ஏற்றினா தான் நம்ம மேலே கட் ஆஃப் லெவலுக்கு மேலே என்ன பண்ண முடியும், டாப்பில் போக முடியும். அப்போ அந்த ஜிஎஸோட 10 மார்க் அசால்ட்னு நினைக்கக்கூடாது. அதுவும் மெயின் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு இன்னும் டைமு ஒரு 60 நாட்கள் கிட்ட இருக்குது. அதில் நம்ம 45 நாட்களுக்குள்ளே இது எல்லாமே டெய்லி இந்த 2 hour செஷனில் உங்களுக்கு முடிப்போம். ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கு இந்த கிளாஸ் டைமிங் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். டெய்லி உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எப்படி இருக்கும்னா டைமிங் ஈவினிங் 5 to 7 கிளாஸஸ். ஓகேவா? ஷார்ப்பாக உங்களுக்கு 5, இன்றைக்கி தான் 5:30 ஆகிருக்கு. ரெகுலராக இனிமேல் 5 to 7 உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ் ப்ளஸ் ஜிஎஸ்சில் உங்களுக்கு ஆப்டிடியூட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுப்போம். ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது ஒரு கிளாஸ் என்னது இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி கிளாஸ் நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன வைப்போம்னா டெஸ்ட் வைப்போம். அப்போ அந்த கிளாஸை நீங்கள் அட்டென்டிவாக கவனிச்சே ஆகணும். ஓகேவா? அதுக்காக அந்த முயற்சியை நாங்கள் பண்ணுறோம். ஸோ 30 கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம். நீங்கள் அந்த 30 கொஸ்டினை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம், நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் கிளாஸில் ஃபஸ்ட் அந்த 30 கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அந்த 30 கொஸ்டினுக்கான விளக்க உரையும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 30 மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அடுத்த டாபிக் என்ன பண்ணலாம் போகலாம். அப்போ அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் அதுக்கான டெஸ்ட்டு. இப்படியே உங்களுக்கு அப்போ இந்த 45 டேஸ்னால் இந்த 45 டேஸ்க்கான டெஸ்ட்டும் வரும். அப்போ நீங்கள் கிளாஸும் கவனிச்ச மாதிரி இருக்கும், டெஸ்ட்டும் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும், டெஸ்ட்டுக்கான விளக்கமும் நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஆல் ஓவராக உங்களுக்கு எல்லாமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம்.